ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விளக்கில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி இழைவாளந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கைலாய பரம்பரைகள் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம் ஆடக மதுரை அரசே போற்றி குரல் இளங்கு குருமணி போற்றி அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி நந்தம் பெருமக்கள் அருவான் உண்மை நாயன்மார் மலரடிகள் தொகையடியார் பெருமக்கள் திருவடிகள் அழுது அடியடைந்த இன்ப மணிவாசகப் பெருமான் மலரடிகள் அருள் தரும் சொர்ணாம்பிகை தாயாருடனமர் அருள்நிறை சுகவனேஸ்வரப் பெருமான் திருவடிகள் அருள் தரும் ஏலவார் குழலியம்மை உடனமர் அருள்நிறை காசி ஆரணியப் பெருமான் திருவடிகள் அருள் தரும் அங்கையற்கண்ணி தாயாருடனமர் அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவடிகள் அருள் தரும் பச்சை நாயகி தாயாருடனமர் அருள்நிறை பட்டியம்பெருமான் திருவடிகள் ஞானாசிரிய பெருமக்கள் மலரடிகள் திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள் தரும் அங்கையற்கண்ணி தாயாருடனாகிய அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி ஞான வழிபாடுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் வித்திட்டு இருக்கக்கூடிய ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழிமைகளாலே வணங்கி பெருமானுடைய திருவருள் கருணையும் மணிவாசகப் பெருமானுடைய குருவருளும் முன்னிற்க மணிவாசகப் பெருமான் அருட்திருமேனி கொண்டு எழுந்தருளும் பொழுது வழங்கிய குருவருளையும் துணை கொண்டு திருவாசக ஞான நூலினுடைய விரிவுரையை தொடர் வகுப்பாக சிந்திக்கக்கூடிய இந்த துவக்க விழாவை வழிபாட்டை நிறைவு செய்து இன்றைய நன்னாள் இந்த வகுப்பை துவங்க இருக்கிறோம். பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் மனமொழிமைகளாலே மீண்டும் மீண்டும் வணங்கி உடைய திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நூல் இதை சிந்திக்கக்கூடிய ஒரு குறிப்பை பெருமான் திருவருள் உணர்த்த ஒவ்வொரு வாரமும் நாம் புதன்கிழமை தோறும் இந்த திருவாசக ஞான நூலினை ஒன்று கூடி சிந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதற்கண் அடியேன் உங்களோடு சேர்ந்து இந்த நூலினை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதற்கு திருவருளுக்கு நன்றி கூறி குருவருளுக்கும் நன்றி செலுத்தி இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய நூல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நூல். 8ஆம் திருமுறை மணிவாசகப் பெருமான் அருளிய திருவாசகம் அடியார் பெருமக்கள் அனைவரும் பலமுறை முற்றோதல் செய்திருக்கக்கூடிய அற்புதமான நூலாக விளங்குவது திருவாசகம். திருவாசகத்தை மணிவாசகப் பெருமான் அருளி செய்திருக்கிறார். இந்த சமயக்குறவர் பெருமக்களிலே மணிவாசகப் பெருமான் 4ஆவதாக வீற்றிருக்கக்கூடிய பெருந்தகை. நம்முடைய அருளாளர்கள்
சொல்லும் பொழுது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளை நால்வர் பெருமக்கள் இந்த உலகத்திலே வந்து நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் என்று அருளுகிறார். இப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த சமயத்துறையிலே நுழையும் பொழுது முதற்கண் நாம் பெருமானால் ஆட்கொள்ளப்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கலாம், நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு இந்த நிலையில் நாம் இருக்கிறோன்னா இதற்கு ஏதோ ஒரு வகையில் பெருமான் ஆட்கொள்கிறார். அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நம்மை பெருமான் சரியை என்ற நிலையில் புகுத்துகிறார். அதுதான் முதல்ல நாம் செய்யக்கூடியது. முதல்ல கோயிலுக்கு செல்வோம். கோயிலுக்கு சென்று, அதாவது சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா உபாயமாக, அதாவது உபாயம் அப்படின்னா ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக. கோயிலுக்கு நாம் எப்படி போயிருப்போம், எதுக்காக போயிருப்போம்னா ஏதோ ஒரு வேண்டுதலை பெருமானிட்ட வேண்டி பெறுவதற்காக போயிருப்போம். அப்படி சென்று இறைவனை வணங்கி வழிபட்டு வரும் பொழுது வழிபாட்டிற்காக செல்லக்கூடிய நமக்கு இறைவன் திருவருள், குருவருள் என்ன உணர்த்தும்னா, இந்த திருக்கோயிலில் ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு உணர்த்தும். அதுதான் சரியை என்று சொல்லக்கூடிய தொண்டு. அதில் தான் முதல்ல நமக்கு பெருமான் நம்மை சமயத்துறையில் முதல்ல ஈடுபடுத்துவார். அப்படி சரியையிலிருந்து அதன் பிறகு கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம், இப்படி படிப்படியாக நமக்கு சரியை, கிரியை, யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூன்றையும் நாம் அந்த நெறியில் இருந்து தொண்டும் வழிபாடும் செய்து வரக்கூடிய நிலையில் நமக்கு ஞானம் என்பது அனுபவ பொருளாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஞானத்தை யாரும் சொல்ல முடியாது. அதாவது சொல்லினாலோ அல்லது ஒரு வாக்கியத்தினாலோ அல்லது கட்டுரையினாலோ ஞானத்தை சொல்ல முடியாது. இந்த ஞானம் என்பது உணர்வு, அது அனுபவம். இதை நம்முடைய பெருமானே உணர்த்துகிறார். சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய 4 இருக்கிறாங்க. அவர்கள் நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய புதல்வர்களாக விளங்கியவர். அவர்கள் 4 பேரும் வேதம், அதனுடைய அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய 6 அங்கம், புராணங்கள், இவற்றையெல்லாம் முழுமையாக கற்றவர்கள். எல்லாவற்றையும் கற்ற பிறகு பெருமானிடத்துக்கு வராங்க கைலைக்கு. சாமி, நாங்கள் எல்லா நூலையும், வேதம், ஆகமம் எல்லாவற்றையும் கற்று அந்த நுண்பொருள் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, மகிழ்ச்சி, எதுக்கு இப்போ வரீங்கன்னா, எல்லாமே படித்தோம், ஆனால் எங்களுக்கு தெளிவு என்பது கிடைக்கல, எங்களுக்கு ஞானம் வேண்டும், ஞானத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னா. அதான் பெருமான் சொன்னார், ஞானம் என்பது சொல்லி தெரிந்து கொள்வதல்ல, அது உணரப்படுவது ஞானம் அப்படின்னு சொல்லி கல்லால் மரத்தின் கீழிருந்து 4 பெருமக்களுக்கும் அப்படி அந்த தியான நிலைன்னு சொல்லக்கூடிய, அதாவது அது பெருமான் சின்முத்திரையை காட்டி யோகமூர்த்தியாக இருந்து 4 பெருமக்கள் சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் பாடினார். கல்லாலின் புடை அமர்ந்து உணர்த்தினார். அப்ப அந்த ஞானம் என்பது இறைவனால் உணர்த்தப்படுவது. இந்த அவனை உணர்வதற்கு இந்த படி 3ஐயும் கடந்து வரணும். சரியை, கிரியை, யோகம், இந்த 3ஐயும் கடந்தால் நமக்கு ஞானம் என்பது உணர்வுக்கு வரும். அதனால் பெருமானுடைய திருவருள் நமக்கு, நாங்கள் வகுப்பு கேட்கும் பொழுது நம்முடைய ஞானாசிரியர் அருமையான இந்த அறிவுரை சொல்லுவார். ஒரு சைவராக இருக்க வேண்டியவர் நிச்சயமாக சிவபுராணத்தையும் திருத்தொண்ட தொகையையும் மனப்பாடமாக நாள்தோறும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நிலையில் நாள்தோறும் திருத்தொண்ட தொகையையும் சிவபுராணத்தையும் ஓதி வந்ததனுடைய பயனாக இன்னைக்கு நமக்கு திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெருமான் கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து
திருவாசகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் திருவருள் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதனால் இந்த பெருமானுடைய பெரும் கருணையை நினைந்து நம்ம இதை சிந்திப்போம். இதை சிந்திப்பதற்கு முன்னே நமக்கு இந்த திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நூல் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த திருவாசகம் சொல்லக்கூடிய இந்த ஞான நூல் அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, முழுமையாக கிடைத்த திருமுறை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த நால்வர் பெருமக்கள் அருளி செய்த பணுவல்களில் முழுமையாக நமக்கு கிடைத்ததுங்கிறது திருவாசகம் மட்டும்தான். ஏனைய திருமுறைகள் 7 திருமுறைகள் முழுவதும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதை நம்ம அந்த பாராயணம் பண்ணக்குள்ளேயே பார்க்கலாம். ஒரு சில பதிகத்தில் 7வது பாடல் 8வது பாடல் கிடைக்கப்பெறவில்லை. அது நம்முடைய தவக்குறைவு, திருவருளுக்கு தான் தெரியும். அப்படி இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அப்போ ஏனைய திருமுறைகளுக்கு சிறப்பு இல்லையா அப்படின்னா அப்படி நாம் கருதக்கூடாது. திருவாசகத்தை நாம் கருதும் பொழுது திருவாசகனுடைய சிறப்பை நாம் சிந்திக்கணும். அப்படி இந்த திருவாசகம் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு அனுபவத்தில் பார்க்கலாம். நீங்கள் தேவாரம் அவ்வளவா எல்லாரும் பாடுறாங்களா இல்லையா அப்படின்னா தெரியாது. ஆனால் திருவாசகத்தை பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு முற்றோதல் செய்யக்கூடியதை பார்க்கணும். சாதாரணமாக இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு அருமையாக முற்றோதல் செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழகம் எங்கும், தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகம், அண்டை மாநிலங்களில் கூட நடைபெற்று வருகிறது. அதை நாங்கள் சென்ற மாதம் ஒரு முற்றோதல் வழிபாட்டுக்கு போயிருந்தோம். கர்நாடக மாநிலத்தில் அங்கே இந்த திருவாசகத்துக்கு அடியார்கள் எப்படி இந்த அவ்வளவு ஆர்வமாக உணர்வாக பாடுகிறார்கள் என்பதை இங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பை திருவருள் கொடுத்தது. அப்படி இந்த திருவாசகம் ஏன் எல்லாரும் இப்படி பாடுறாங்க? ஏன் ஒரு தோடுடைய செவியனோ இல்லை பித்தாப்பெரை சூடிய பாடலாம் இல்லைங்க. சிவபுராணம்னு எல்லாம் சொல்கிறோம், பிடித்த 10 அம்மையப்பா எல்லாம் பாடுறோம். அந்த மாதிரி திருவாசகத்துக்கு என்ன சிறப்புன்னா, இந்த திருவாசகம் மிக மிக எளிதாக வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது நம்முடைய திருவாசகம். இங்கே திருவாசகத்துக்கு அப்படியே அந்த ஈர்த்து, மணிவாசகர் சொல்கிற மாதிரி இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து, இரும்பாக இருக்கிற மனசை கூட காந்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஈர்க்கிறார். எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அது மணிவாசகர் கொடுத்த திருவாசகம் விரைவாக வசப்படுத்தும், எத்தகையோரையும் வசப்படுத்தும். இதுக்கு என்னங்க சான்று? ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிந்த வரலாறு. வெளிநாட்டிலிருந்து நம்முடைய பாரத திருநாட்டிற்கு தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக கிறிஸ்துவ மதத்திலிருந்து ஒருவர் வந்தார். அவர் வந்து தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு முயன்றவர். முதல்ல என்ன அப்படின்னா, ஏற்கனவே இங்கே நிலவக்கூடிய சமயங்களை படிக்கணும். அப்போதானே அந்த சமயங்கள் இல்லாத எங்கள் சமயத்தில் இருக்குதுன்னு நாம் உயர்த்தி காட்ட முடியும். அப்படிங்கிறதுனால சமய நூல்களை படித்தார். இப்படி படிக்கும் பொழுது திருவாசகத்தை எடுத்து படித்தாராம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. அது என்னங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின்? அதுக்கு பொருள் கேட்ட உடனே அதுக்கு மேலே அவர் பாட முடியல. அவர் திருவாசகத்தின் அடிமை அப்படின்னு தன்னை, இதுக்கு தன்னுடைய சமயத்தை பரப்ப வந்தவர் திருவாசகத்தை 2 வரி தான், அதுக்கு மேலே அந்த பொருளை தெரிந்து கொண்டவர் அதுக்கு மேலே சொல்ல முடியும். அது உணர்வு. அதான் மிக மிக எளிதில் வசப்படுத்தும். வசப்படுத்தி என்ன பண்ணும் அந்த நூல்? பத்தி வெள்ளம் ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர். நம்ம ஆன்மா இந்த உடலை இடமாக கொண்டு பல நிலைகளில் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு மாறி மாறி ஆட்பட்டு கொண்டிருக்கிறது. இன்பம் அனுபவிக்கிறப்ப இன்பமாக இருக்கிறோம், துன்பம் வரும்பொழுது துன்பமாக இருக்கிறோம். துன்பம் அனுபவிக்கிறப்ப இன்பத்தை நுகர்வதில்லை, இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது துன்பத்தை நுகர்வதில்லை. ஏதாவது ஒன்றை பற்றி நிற்கிறோம், அது இன்ப துன்பம். ஆனால் அதையெல்லாம் கடந்து இருப்பது ஆனந்தம். அந்த ஆனந்த வெள்ளத்தில் நம்ம அழுத்து வித்த திருவடிகள்னு மணிவாசகர் சொல்றார்.
இந்த சிவபெருமான் திருவடி என்ன பண்ணுமா? ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் அப்படின்பார். அப்ப அந்த ஆனந்த வெள்ளத்துல நம்மை இருத்தும் நூல் திருவாசகம். திருவாசகத்தை படிக்க படிக்க பெருமானுக்கு பக்தி செய்யக்கூடிய அந்த நிலையில் நம்ம படிய செய்யும். அப்படியே அங்கங்க போயிட்டு வர செய்யாது. அந்த திருவாசகம் என்ன பண்ணும்? திருவாசகம் தொட்டுட்டா பெருமானுடைய பக்தி, பெருமானுக்கு பக்தி செய்யக்கூடிய நிலையை நமக்கு பெர்மனண்டா ஆங்கிலத்தில் நிலை பெற செய்யும். அதனாலதான் நமக்கு ஞானாசிரியர் சொல்லும் பொழுதே அப்பயே சொன்னார், 15 ஆண்டுகளுக்கு முன்னே சிவபுராணம் நாம தினம் சொல்லணும். நம்ம அருள்குருநாதர் கூட சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி ஆனா வீட்டில் திருவிளக்கு ஏற்றி வச்சு சிவபுராணத்தை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம கடைபிடிக்கணும் அப்படிம்பார். ஏன் அதை சொன்னார்? அவங்களுக்கு அவருடைய குருநாதர் சொன்னார். ஏன் அப்படின்னா இந்த திருவாசகம்தான் வசப்படுத்தும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார். வேற என்ன பாட்டு வேணாலும் நீங்க கேட்கலாம், பாடலாம். ஆனா இந்த சிவபுராணத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும்? சீக்கிரமா பக்தி செய்யக்கூடிய நிலைக்கு இந்த திருவாசகம் வசப்படுத்தும். அதனால அந்த நூல் தான் திருவாசகம் அப்படிங்கிறது. நம்ம மணிவாசக பெருமான் அருளிய அந்த நூல் திருவாசகம் தான் இதனுடைய சிறப்புக்குரியது அப்படின்னு பார்க்கிறோம். இதை அருளிய மணிவாசகர் வரலாறையும் நம்ம விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு அறிமுக வகுப்புனால நம்ம திருவாசகத்தையும் மணிவாசகரையும் ஒருவாறு சிந்தித்து தொடர்ந்து அடுத்த வகுப்பிலிருந்து முறையாக ஆசிரியர் வரலாறு என்ற அடிப்படையில் மணிவாசக பெருமானுடைய அந்த முழுமையான வரலாறு திருவாதவூர் புராணம் என்று சொல்லக்கூடிய நூல் கடவுள் மாமுனிவர் அருளி செய்த நூல் உண்டு. எப்படி திருத்தொண்டர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் எல்லா தொண்டர்களுடைய வரலாறை சொல்கிறார், அப்படி வாதவூரடிகளுடைய வரலாற்றை சொல்வது திருவாதவூரர் புராணம். அதில் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். அப்போ இந்த திருவாசகம் எளிதில் வசப்படுத்தும். ஒன்று, இந்த நம்ம இயல்பாகவே நம்முடைய திருமுறைகளை பாடினால் அது இறைவனுக்கு சொன்மாலை என்று பொருள். நம்ம மலர்களினால் மாலை பூ பறித்து மாலை கட்டி சாற்றி வழிபாடு செய்கிறோம். அது ஒரு தொண்டு நிலை. அதுபோல இப்போ நம்ம மணிவாசகருக்கு அன்பர் மாலை கட்டிட்டு வந்தார். அவரு செஞ்ச தொண்டு, அவருக்குரிய புண்ணியம். என்னங்க நான் மாலை கட்ட முடியலையே, நான் கொண்டு வர முடியலையே அப்படின்னு நினச்சி நாம் யாரும் வந்து நாம் வந்து சாமிக்கு ஒரு பாட்டை பாடனா ஏதோ சாமி எனக்கு அந்த மாலை கட்டுற வாய்ப்பு கொடுக்கல, இருந்தாலும் நான் மாலை பெருமானுக்கு சாத்தணும்னா அதுக்கு பூ எது அப்படின்னா நம்ம திருமுறைகள் தான். ஒவ்வொரு பதிகம், ஒரு பதிகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பூ. அது எப்படிங்க கட்டுறது அப்படின்னா அதுக்கு அன்புங்கிற நார். இந்த பாட்டை எப்படி பாடணும்? அன்பினால் பாடணும். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக அப்படின்னார் மணிவாசகர். சொன்னார்ப்பா, அன்பு என்பது நாராக அமையும். அதுல செந்தமிழ் சொற்களாக விளங்கக்கூடிய இந்த மலர்களை அப்படியே நாம மாலையாக கட்டும் பொழுது அந்த மலர்கள்ல என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மலர்ல தேன் இருக்குது இல்லையா? சாமிக்கு போட்டிருக்கிற மலர்ல நார் இருக்குது, பூ இருக்குது, அந்த மலர்ல தேன் இருக்குது. அதுபோலதான் நம்ம அன்புங்கிறது நாறு. இந்த தமிழ் செந்தமிழ் சொற்கள் பாடல்கள் என்பது பூ, ஒவ்வொரு பூ. அதில் இருக்கக்கூடிய தேன் என்பது இறையருள்கிற இன்பத்தேன். சுவாமிக்கு நம்ம மாலை சாத்தனம்னா பாமாலை அப்படின்னு சொல்லுவோமே, இந்த மாலை சாத்தனா அதில் நாருங்கிறது அன்பு, பூங்கிறது செந்தமிழ் பாடல்கள். திருவாசகம் முற்றோதல் பண்ணோம்னா ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு பதிகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு குண்டுமல்லி பூ மாதிரி. அப்போ மொத்தம் 651 பாடல் இருக்குது. 1,00,000 எழுத்துக்களை கொண்டது திருவாசகம் அப்படின்னு கடந்த 12ஆம் தேதி பேரூர் விழாவில் நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானங்கள் சொன்னார். 1,00,000 எழுத்துக்களை கொண்டது நம்முடைய திருவாசகம். அப்படி அமைந்திருக்கக்கூடியது அதான் பாமாலை அப்படிங்கிற திருவாசகம். திருவாசகத்தை முழுசும் ஓதிட்டீங்கன்னா
இறைவனுக்கு அற்புதமான ஒரு மாலை. சரி, இப்போ நம்ம திருமுறைகளில் இவ்வளவு அருமைப்பாடுடைய இந்த திருவாசகத்தை 8ஆம் திருமுறையாக வைத்திருக்கிறார். இதுக்கு நம்ம காரணம் என்பது நம்ம அறிவினால ஆராய்ச்சி செய்ய இயலாது. இது திருவருள். இப்போ 8 என்பது நம்ம சமயத்தில் மிக சிறப்புக்குரியதாக கருதப்படுது. அட்டம் அப்படின்னா 8. நீங்கள் சிவஞான போதத்தில் இந்த குருநாதரை பற்றி அந்த குருவருள் நெறியை சொல்லக்கூடிய நூற்பா 8ஆம் நூற்பா. இப்படி ஒவ்வொன்றா நிறைய பார்க்கலாம். அப்படி மூவர் முதலிகளாக நால்வர் பெருமக்கள்ல மணிவாசகரை தவிர்த்து மீதி ஞானசம்பந்த பிள்ளையார், அப்பரடிகள், நம்பி ஆரூரர், இவங்க 3 பேரும் அருளிய திருமுறைகளை பொதுவாக தேவாரம் சொல்லுவோம். அதை நம்ம தனித்தனியாக சொல்லணும்னா ஞானசம்பந்தர் அருளியது திருக்கடைக்காப்பு, அப்பர் சுவாமிகள் அருளியது தேவாரம், நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது திருப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பொதுவாக தேவாரம் என்று வழங்கலாம். மணிவாசகர் அருளியது திருவாசகம். இப்போ தேவாரம் திருவாசகம், சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் என் உயிர்த்துணையேன்னு பாடினார். அப்போ தேவாரமும் உயிர்த்துணைதான், திருவாசகமும் உயிர்த்துணைதான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. அதை மறந்துடக்கூடாது. திருவாசகம் தான் சிறப்பாட்டு இருக்குது, இப்போ இத்தனை நாளாக நான் தேவாரம் பாடுறேன் அப்படின்னா அது சிறப்பு இல்லைன்னு கிடையாது. நாம் இங்கே திருவாசகத்தை சிந்திக்கிறோம், அதனால் அதனுடைய நுட்பத்தை நம்ம அதனுடைய சிறப்பை பார்க்கணும். இப்போ இந்த திருவாசகத்துக்கும் தேவாரத்துக்கும் ஒரு என்ன வேறுபாடு அப்படின்னா, நாம் அதாவது நூலை பார்க்கும் பொழுது இந்த திருவாசகம் தேவாரத்தையும் அருளிய பெருமக்கள் நால்வருமே இறைவனுடைய அருளால் இந்த மண்ணில் அவதாரம் செய்தவர்கள். நால்வர் பெருமக்களுமே ஒன்று போல தான், சமந்தான், அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பெரியவரா இவர் அப்படிங்கிற இதையே கிடையாது. அந்த கருத்து, அந்த சிந்தனை எல்லளவும் நம்ம அறிவில் இருக்கக்கூடாது. இப்போ நால்வர் பெருமக்களுமே ஒன்றுதான், எல்லா திருக்கோயிலையும் நம்ம பார்க்குற நால்வர் பெருமக்கள். அந்த திருமுறைகளை பார்க்கும் பொழுது இறையருளை முழுமையாக பெற்ற நால்வர் பெருமக்கள், அவர்களிடத்துல உயர்வு தாழ்வு என்பது கருதாது நாம நிற்கணும். அப்படி கருதனா அது பிழை. சரி, இப்போ நூல் அடிப்படையில் தேவார பாடல்களுக்கும் திருவாசக பாடல்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவாரம் அருளி செய்த மூவர் முதலிகள் அதில் அவங்க பதிகங்களை பாடல்களை நாம் பாடும் பொழுது நமக்கு பக்தி உணர்வானது வரும். என்ன வரும்? பக்தி உணர்வு. அடாடா பெருமான் இதெல்லாம் தயார், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம், மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளைகளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோழிலியும் பெருமானே அப்படின்பார் ஞான சம்பந்தர். அடடா அந்த சிவபெருமான வணங்கினா அவனுக்கு ஆட்பட்டா நம்ம கிளைகளுக்கும் கேடுபடாத திறத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு என்று நம்முடைய ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். அப்படிங்கிற என்ன வரும்? அவனுக்கு செய்யணும், அவனுக்கு பக்தி செய்யணுங்கிற உணர்வை தருவது தேவாரம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவும் இறைவனுக்கு ஆட்பட்டா நாளும் கோலும் நல்லதையே செய்யுமே, அவனுக்கு நாம் ஆட்படணும் அப்படிங்கிற உணர்வை தருவது மூவர் முதலிகள் அருளி செய்த தேவார பதிகங்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏன் நமக்கு அந்த உணர்வு வருது? இறைவனுக்காக நாம இறைவனுக்கு பக்தி செய்வதற்கு அடிப்படை இன்றியமையானது பாடல்கள். நீங்க எல்லாரும் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எப்படியா ஒரு பாடலை சொல்லிதான் நம்ம வந்திருப்போம். அது என்ன பாடல்னு கிடையாது, ஏதாவது ஒரு பாடல் எப்படியாவது ஒரு யார் எழுதின பாடலோ அது தெரியல. ஆனா இறைவனுக்கு பக்தி செய்யக்கூடிய நுழைவாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டை பாடிதான் வந்திருப்போம்.
ஏதாவது கீர்த்தனையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்லோகமோ ஏதாவது ஒன்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கோயிலுக்குள்ளே வந்திருப்போம். வந்தப்போ என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பாடியிருப்போம். அப்படி இந்த பாடல் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன தரும், பக்திங்கிற உணர்வை தரும். அதில் சிறப்புடையது, இன்றியமையாது விளங்குவது நம்முடைய திருமுறைகள் அப்படின்னு அருளாளர்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏனைய பாடல்களை காட்டிலும் திருமுறைகளுக்கு என்னங்க அந்த சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த திருமுறைகள் தான் இறைவனுடைய உண்மைத்தன்மை, சிவபெருமானுடைய அளப்பரும் பெருமை, அவனுடைய அந்த ஆற்றல், அவனுடைய கருணை, நம்ம தங்களுடைய சிறுமை இதை சொல்லியிருக்கிறார். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆயா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. பெருமான் கருணையை சொல்லும் பொழுதே நம்பியாரூர் தன்னுடைய சிறுமியை சொல்றார், நாயேன். அதை திருமுறைகள் சொல்லு. ஏன் அப்படின்னா, இறைவனுக்கு முன்னில போகும் பொழுது போன உடனே நாம் என்ன பண்ணணும், நாம அடிமை, பெருமான்தான் ஆண்டான், அதாவது ஆண்டவன் அப்படிங்கிற அந்த நிலையை நமக்கு திருமுறைகள் தான் சொல்லுது. பக்தி உணர்வை தருவது திருமுறைகள், தேவாரம். இறைவனுடைய பெருமையை சொல்வது தேவாரம், தம் சிறுமையை சொல்வது அருளிய அருளாளர்கள் மட்டுமல்ல, பாடக்கூடிய நாமோ உணரலாம். அடடா, இத்தனை நாளா பெருமானை நினைக்காம இருந்தது சிறுமை அப்படிங்கிறது எப்ப தெரியும், தேவாரம் பாடுறப்பத்தான் நாம இத்தனை நாளா சிறுமைப்பட்டு இருந்திருக்கிறோம்னு தெரியுது. அதன் பிறகு இறைவன் தங்களுக்கு காட்டிய கருணையை அருளாளர்கள் தேவாரத்தில் அழியிருக்கிறாங்க. என்ன பண்ணாரு, போதையார் பொற்கின அடிசில் பொல்லாதன தாதையார் முனி ஊர தான் என்னை ஆண்டவன். ஞானசம்பந்த பெருமான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிற பதிகத்துல இறைவன் தன்னை ஆட்கொண்டதை அகச்சான்றாக பதிவு செய்கிறார். இரண்டாவது பாட்டிலேயே உமையம்மை ஞானப்பால், இறைவன் அருள ஞானப்பால் கொடுத்தார், கொடுத்து ஆட்கொண்டார். என்னுடைய தந்தை யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் என்று கோல் ஓச்ச அடையாளங்களோடு சுட்டி காட்டினார். அந்த வரலாற்றை ஞானசம்பந்தரே இறைவன் தன்னை ஆட்கொண்ட கருணையை தேவாரத்தில் பதிவு செய்கிறார். இப்படி இறைவன் காட்டிய கருணை, தங்களுடைய சிறுமை, இறைவனுடைய பெருமை, இறைவனுக்கு செய்யக்கூடிய பக்தி உணர்வு, இத்தனையும் இடம்பெற்றிருப்பது தேவாரம். திருவாசகத்தில் இல்லையாங்க, திருவாசகத்தில் இருக்குது. அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டும் ஒண்ணுதான். இருந்தாலும் நம்முடைய திருவாசகம் இதிலிருந்து இன்னும் சிறப்பு பெறுவது எப்படின்னா, திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள், இறை அனுபவத்தில் தோய்ந்தவர்கள் இல்லையா. ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய இறைவன் திருவடியை சென்று சேரும் வரையில் இறை அனுபவத்திலே திளைத்தவர்கள் மூவர் முதலிகள். ஆனாலும் அவங்க அனுபவிச்சாங்க. ஞானசம்பந்தர் தான் அனுபவிச்சதை எந்த பாடலையும் சொல்லலை. எனக்கு ஆட்கொண்டான் இறைவன், எனக்கு கருணை செய்தான்னு சொன்னாரு. தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னாரு. அப்பர் சாமி சொன்னாரு, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அப்படின்னார். அப்படி தங்கள் சிறுமையை சொன்னாங்க, இறைவன் ஆட்கொண்ட பெருமையை சொன்னாங்க, நமக்கு பக்தி செய்யக்கூடிய உணர்வையும் சொன்னார்கள். ஆனா ஞானசம்பந்தர் இறை அனுபவத்தில் திளைத்தார். அந்த இறை அனுபவத்தை எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா தேடி பார்த்தா கிடைக்க. ஆனால் திருவாசகம் இந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு வேறுபடுதுன்னா நமக்கு என்ன, நூல்ல
தேவாரம் இதெல்லாம் கொடுத்துருக்குது. திருவாசகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, மணிவாசக பெருமான் ஏனைய பக்தி பாடல்கள் அப்படிங்கிற நிலையில போல நமக்கு திருமுறை 8ஆம் திருமுறையாக இருந்தாலும் இறை அனுபவங்கிற அந்த உணர்வு எப்படி இருந்தது என்பதை சொன்னவர் மணிவாசகர். தான் அனுபவிச்ச அந்த உணர்வை பாடல்களாக கொடுத்தவர். ஒரே ஒரு இடம் எங்கெங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்முடைய அந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். மயிர்கால் தோறும் ஏற்றினன். சிவபெருமான் என்ன பண்ணாருங்க, அந்த இப்படிங்க அந்த இன்பம் இருந்தது அப்படின்னா, எனக்கு பெருமான் இந்த உடம்புல இருக்குது பாருங்க, மயிர்கால்னு சொல்லக்கூடியது. நீங்க நாத்து வயல்ல நடுவும் பாருங்க, அந்த மாதிரி பெருமான் இங்க நம்ம உடம்புல பாருங்க அந்த கருணை செஞ்சிருக்கிறார். அப்படின்னு நாத்து நட்ட மாதிரி இருக்கும் உடம்புல பார்த்தீங்கன்னா, இதுல துளை இருக்கும். மயிர்கால்னு பேரு. மயிர்கால் தோறும் என்ன பண்ணாரா பெருமான், ஏற்றினான் அமுதத்தை. உருகுவதுவோர் உரு செய்தாங்க எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன். என் உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா, அதையும் சொல்றார். மொய்ப்பால் நரம்பு கயிறாக, மூளை எலும்பு தோல் போர்த்த குப்பாயம். குப்பை தொட்டியில போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத என்ன பண்ணுவான், வாங்கிட்டு வரோம், சாமிக்கு மலர் போட்டாச்சு, அந்த கேரி பேக்கு இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லையே என்ன பண்றோம், கொண்டு போய் குப்பை தொட்டியில. இதெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து பார்த்தோம்னா நமக்கு அப்படியே பார்த்தா அருவருப்பாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் அதான் மணிவாசகர் அருமையாக சொன்னார் சிவபுராணத்தில், புறந்தோல் போர்த்து. எதுக்காகங்க இந்த புறந்தோல் போர்த்தான்? தோலை போத்தாம அப்படியே விட்டுருக்கலாமேனா, எங்கும் புழு அழுக்கை மூடுவதற்காக புறந்தோலை போர்த்தான். அப்படி புழு அழுக்கா இருந்த உடம்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, அப்படியே அமுதமாக்கிட்டான். உருகுவதோர் உரு செய்தாங்க எனக்கு அல்லூறு ஆக்கை. அப்படியே தொட்டா தித்திக்கிற மாதிரி உடம்ப பூரா கருப்பு வெள்ளை கட்டி மாதிரி மாத்திட்டானுங்க. இந்த அனுபவத்தை திருவாசகத்துல மணிவாசகர் வாக்குல தான் காண முடியுமே தவிர வேற திருமுறைகள்ல தான் அனுபவித்த அனுபவத்தை உணர்வை பாடல்களாக சொல்லியதை பார்க்க முடியாது, அரிது. அப்ப இந்த அற்புதமான இந்த திருவாசகம் எவ்வளவோ நூல்கள் பிற மொழிகள்ல இருந்தாலும் தமிழ் மொழிகள்ல இருந்தாலும் இறைவனுடைய பெருமையும் புகழையும் பேசுவதே தவிர அந்த பக்தி பரவசம் அதை உணர்த்துமே தவிர இறை அனுபவம் எப்படி இருந்தது என்பதை திருவாசகத்துல தான் காண முடியும். இந்த அனுபவம் எப்படி இருந்தது என்பதை, எப்படி தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் மாற்றியதுங்கிறத மணிவாசகர் சொல்றார். இரும்பு தரு மணத்தேனை ஈர்த்தீர்த்து பசுமரத்தாணி அறைந்தார் போல. இப்படி பல இடங்கள்ல பார்க்க போறோம். இதெல்லாம் இறைவன் தன்னை ஆட்கொண்ட அந்த ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தினானே, அந்த இன்பம், அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு மணிவாசகர் திருவாசகத்துல கொட்டி வச்சிருக்கிறார். நிறைய இவ்வளவு இன்பத்தை அவர் அனுபவிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கறப்பதான் என்ன தெரியும், நமக்கு ஒரு அடாடா, நமக்கு இந்த இன்பம் கிடைக்காதா அப்படின்னு வரும். இந்த இன்பம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது வரும். அப்போ மணிவாசகர் தான் இதை விரித்து சொல்கிறார். ஏன் மணிவாசகர் இதை சொல்லி இருக்கிறார், இப்படிங்க அவர்னால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, மணிவாசகர் முழுமையாக தன்னை இழந்தார் இறைவனிடத்துல அடியோடு. எப்படிங்க அப்படின்னா, தேனில் விழுந்த ஈ போல அப்படின்னா. நம்ம அரண்பணி அறக்கட்டளை சார்பில் வெளியிட்ட நூல்ல இந்த செய்திகள்லாம் இருக்கு. நான் ஏதோ புதுசா சொல்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க. நமக்கு திருவாரூர்ல ஞானாசிரியர் பெருமானுடைய கரங்களினால வாழ்த்தி வழங்கப்பட்ட நூல். அந்த நூல்ல நமக்கு இந்த செய்திகள்லாம் வருது.
இதை நான் விரிவாக நம்ம தேவார பதிகங்கள் திருவாசக பாடல்களோட விரிவாக சிந்திக்கிறோம். அவ்வளோதான். அதில் முழுமையாக அந்த தேனில் முழுகி இருக்கிறார். முழுகினதுனால ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம், ஒரு நெல்லி இருக்குது, நெல்லிக்காய் நீங்கள் பார்க்குறோம். அந்த நெல்லிக்காயை தேனில் குறிப்பிட்ட நாள் அதெல்லாம் ஊற வச்சிட்டோம்னா அந்த நெல்லிக்காயுடைய அந்த சுவை, அதோடைய இயல்பான சுவை வேற. அது தேனில் நல்லா முழுக்க ஊறி அதை எடுத்து நாம் சுவைக்கும் பொழுது அது எப்படி இருக்குங்க, தேனுடைய சுவை முழுமையாக பெற்றிருக்குமே தவிர தன்னுடைய இயல்பான சுவையை அது என்ன இருக்கும், இழந்திருக்கும். என்ன ஆயிடுச்சுங்க, அது அடியோட போயிடுச்சுங்க. அதுபோல மணிவாசகர் தான் என்பதை முழுமையாக இந்த பொல்லா புழு குரம்பைன்னு சொல்லக்கூடிய உடம்பு முழுக்க இழந்து, இப்படி நெல்லிக்காய் தன்னுடைய புளிப்பு ஓர்ப்பு சுவையை துவர்ப்பெல்லாம் இழந்து தேனுடைய இனிப்பை பெறுகிறதோ அது மாதிரி மணிவாசகர் அருமையான அந்த யாக்கைங்கிற உடம்பை பெற்றார். அந்த அனுபவ நிலையை சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார்னா தான் மூழ்கி அம்மயமாக ஆனதுனால சொன்னார். ஞானசம்பந்த மூழ்கினாருங்க, அம்மயமா இருந்தாரு. ஆனா அவர் சொல்லலை. ஏன் தெரியல, பெருமானுக்கு தான் தெரியும். ஞானசம்பந்தருக்கு ஏன் சொல்லலைன்னா பெருமானுக்கு தான் தெரியும். நாம கொண்டு அவர் சொல்லலைங்கிறதுனால மாணிக்க வாசகர் தான் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. அதை நம்ம சிந்தையில பதிவு வச்சுக்கணும். அருளாளர்கள் எல்லாமே இறையருளை முழுமையாக பெற்றவர்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு திறன் இறைவன் கொடுத்திருக்கிறான். அது ஒவ்வொரு கால சூழ்நிலை ஒவ்வொருவாறு வெளிப்படுகின்றது. எந்தெந்த உயிர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த அருளாளர்கள் வாயிலாக இறைவன் கொடுக்கிறார். அவ்வளவுதான். அதான் நம்ம சிந்தை இருக்கணுமே தவிர சொன்னவர் அவர் பெரியவரா இவர் பெரியவரா. அப்படி அனுபவத்தை, தாம் பெற்ற அனுபவத்தை பாடல்களாகவும் பதிகங்களாகவும் தரக்கூடிய வாய்ப்பை இறைவன் மணிவாசகருக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு சொல்றேன். இந்த வாய்ப்பை இறைவன் மணிவாசகருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏனைய மூவர் முதலிலுக்கு இறைவன் கொடுக்கல, அதனால அவங்க பாடல். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் அருளினார். அதுக்கு முன்னாடி நம்பியாண்டார் நம்பிகள் அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி அருளினார். இறைவன் அடியெடுத்து கொடுக்க நம்பியார் ஒரு திருத்தொண்ட தொகை பாடினார். மாணிக்க வாசகரை பாடலிங்க. சேக்கிழார்கிட்ட கேட்ட அவர் என்ன சொன்னாரு, நான் வகை நூலாக கொண்ட அந்தாதியிலும் தொகை நூலாக கொண்ட திருத்தொண்ட தொகையிலும் அருளில், அதனால நான் பாடுவேன். அவங்கள கேட்டா பெருமான் உணர்த்தனா நான் பாடுவேன். அப்ப இறைவன் உணர்த்தனாதான் அப்ப அந்த முறை. அப்போ அந்த அருமையான வாய்ப்பை பெற்றவர், இறை அனுபவத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை மணிவாசகருக்கு இறைவன் கொடுத்தார். அதுதான் இந்த திருவாசகத்து மேல ஒரு தனித்துவமான ஈர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. திருவாசகம் எல்லாருக்குமே உண்டு. அப்போ இந்த திருவாசகத்தை மணிவாசகர் தம்முடைய அறிவு கொண்டு பாடினாரா, இல்லை அவர் வரலாறு பார்க்கும்பொழுது அவர் நல்ல கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்திருந்தார், அந்த புலமை கல்வி அந்த நிலையை கொண்டு பாடினாரா அப்படின்னா இல்லை. அவர் இறைவன் திருவருளை மட்டுமே துணையாக கொண்டு பாடினார். தம்மை ஒரு கருவியாக மட்டும் நின்று பாடினார் திருவாசகத்தை. அதனால திருவாசகம் என்பது மணிவாசகருடைய பேர் அன்பினுடைய பிழம்பு. ஒரு நெருப்பு அக்னி எரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்னி எப்படி நாம அக்னி எரியுதுன்னு எப்படி சொல்லுவோம், அந்த தீயினுடைய அந்த பிழம்பு இருக்குது பாருங்க, மேலே எரியுது. இப்போ என்ன பண்ணுவோம், அடடா என்னமா நெருப்பு எரியுதுப்போம். அது மாதிரி மணிவாசகருடைய திருவாசகம் என்பது அவருடைய பேரன்பினுடைய பிழம்பு. அவருடைய பேரன்பு தான் திருவாசகம். இறைவன் மீது அவர் வச்சிருந்த பேர் அன்புதான் திருவாசகம். இறைவன் மேல மணிவாசகர் இவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னா எப்படிங்க தெரியும்னா திருவாசகத்தை படிச்சா தெரியும். இவ்வளவு அன்பா. அப்போ அந்த இந்த ஒளிப்பிழம்பு திருவாசகங்கிற ஒளிப்பிழம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு தடவை திருவாசகத்தை ஓதிட்டீங்கன்னா விதை போட்டாச்சுன்னு அர்த்தம். என்னைக்கா ஒரு நாள் அது கொண்டு வந்து சேர்த்துரும். அதுக்கு உதாரணம் யாருன்னா
அடியேன் தான் உதாரணம். எனக்கு திருவாசகனா என்னன்னு தெரியாது. முதல் முறை நம்ம பகுதியில் திருக்கோயிலில் முற்றோதல் நடக்கும் பொழுது எனக்கு வாய்ப்பு இல்லை. திருவருள் தவக்குறைவு எனக்கு, அதனால் வாய்ப்பு இல்லை. அதனால் எப்படியோ ஒரு நூல் மட்டும் கிடைச்சா வாங்கி வச்சுக்கணும்னு நண்பர்கிட்ட சொல்லி அந்த நூலை வாங்கி பத்திரமா வச்சிருக்கு. அடுத்த ஆண்டு நடக்கும் பொழுது கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருந்தப்போ அது வரலையும் படிக்கலாம் அப்படின்னு இல்லை, ஒரு பதிகை ஏதாவது ஒன்று அப்படி 2வது முறை நடக்கிறப்போ அன்னைக்கு திருவருள் அன்னைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய அந்த குழு ஏதோ காரணத்தினால வரல. அதனால் நம்ம சமயப்பரப்புனர் நம்ம பகுதியில் இருந்த நம்ம பூதலிங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னார், அடியனை கூப்பிட்டு, தம்பி முற்றோதல் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு கொடுத்து புத்தகம். அதுக்கு முன்னே திருவாசகம் என்னன்னு தெரியாது. அந்த ஒரு தடவை அந்த திருவாசகத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ, அதெல்லாம் தெரியாது. திருவாசகம்னா என்ன, மாணிக்கவாசகர் யார், அதெல்லாம் தெரியாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலே அந்த திருவாசகத்தை முழுசும் படித்த புண்ணியம் இன்னைக்கு திருவாசகத்துக்கு விரிவுரை சிந்திக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்குதுன்னா அந்த திருவாசகத்துடைய சிறப்பை வேற உதாரணம் சொல்லி நான் புரிய வைக்கணும்னு இல்லை. அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் அடியேன் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால் அந்த திருவாசகம் எல்லாருக்கும் அப்படிதான். திருவாசகத்தை முற்றோதல் செஞ்சுட்டா அது எப்படியாவது கொண்டு வந்து அது படிப்படியாக கொண்டு வந்து சேர்த்து அந்த திருவாசகத்துடைய சிறப்பு அவ்வளவு விரிவாக என்ன சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சாத்திர நூல். நீங்கள் சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தமும் திருமுறைகளும் நம்ம எப்படி தண்டவாள ரெண்டும் அந்த மாதிரி இது இல்லாமல் அதில் அதை திருமுறைகளை பொருள் நாம் உணரணும்னா சைவ சித்தாந்தம் வேணும். அந்த சைவ சித்தாந்தத்தில் திருக்கழிற்றுப்படியார் தில்லையில் யானை அந்த நூலை படியில் வச்சதுனால அந்த நூலுக்கு திருக்கழிற்றுப்படியார்னு பேர். அதில் அருமையாக நமக்கு அந்த நூலில் சொல்கிறார், இறைவன் தமக்கு நல்கிய பரமானந்த பயனை வாதவூரடிகள் தமது திருவாயில் மலர்ந்த சொற்களால் வெளியிட்டார். நம்ம ஒரு நூல் செய்யறோம், அது ஒரு நூலாசிரியர் அது நூல் செய்வார். அதன் பிறகு அதையெல்லாம் முறையாக பிழை திருத்தம் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒழுங்கு பண்ணி அதுக்கப்புறம் அச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அட்டையெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு விழா வச்சு வெளியிடுறாங்க. நம்ம அந்த கையில் தான் திருவாசகம் வச்சிருக்கோம் இல்லைங்களா. அதுபோல மணிவாசகர் என்ன பண்ணாராம், இறைவன் அவருக்கு நல்கிய பரமானந்தத்தை தன்னுடைய திருவாயினால் எப்படி வெளியிட்டார், சொற்களாக வெளியிட்டார். ஆனந்தத்தை சொற்களாக வெளியிட்டார். நம்ம கையில் எழுத்தா இருக்குது பாருங்க, இந்த மணிவாசகருடைய ஆனந்தம்னு பேர். இந்த திருவாசகங்கிறது மணிவாசகர் அனுபவிச்ச பரமானந்தம். எவ்வளவு பாருங்க, ஒவ்வொருத்தரும் அந்த கசிந்த இந்த பெருமையை சொல்லியிருக்கிறார். அதை திருக்கழிற்றுப்படியார் அதனை ஓதிய அன்பர் எல்லாம் கருவாதையிலிருந்து விடுபட்டார் அப்படின்னு திருக்கழிற்றுப்படியார் சொல்லுது. கருவாதை திருவாசகத்தை ஓதி உணர்ந்துட்டா மறுபடியும் ஒரு கருவுக்குள்ள போய் ஒரு கருவா போய் கருப்பையில இருந்து பிறவிக்கு வராத நிலையில் பெறலாம். நம்முடைய 4 நான்மணி மாலைன்னு ஒரு நூல், அதை நம்ம சிந்திக்க போறோம். அதுல அந்த ஆசிரியர் சொல்றாரு, திருப்பெருந்துறை புகுந்த பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மணிவாசகர், அவர் மொழிந்த வாசகமே வாசகம். ஒரு சொல்லு சொன்னாலும் ஒரு வார்த்தையினாலும் திருவார்த்தை திருவாசகம் வரமே. அது எதுங்க, மணிவாசகர் சொன்ன அந்த ஒவ்வொரு அவரே சொல்றார், மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி. இங்க திருவாசகர் சொல்லப்பட்ட அத்தனையும் எதுங்க, மாசில்லாத மணியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வாசகம். அவர் மணிவாசகர் அனுபவிச்ச அந்த ஆனந்தம். அதனால இந்த திருவாசகத்தை இன்னைக்கு முழுவதுமாக முற்றோதல் செய்வதும் இசையோடு பாடுவதும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நிறையா இருக்குது. நமக்கு இந்த நூல் வெளியீட்டினுடைய நோக்கமே நமக்கு அந்த நூல்லையே கொடுத்துருக்குறாங்க. திருவாசக முற்றோதல் இல்லங்கள் தோறும் இந்த சைவ திருமடங்களிலும் ஆதீனங்களிலும் திருக்கோயில்களிலும்
எல்லா இடத்துலையும் முற்றோதல்கள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி ஓதக்கூடிய அன்பர்கள் பொருள் உணர்ந்து ஓதி பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நூலுடைய நோக்கம். எதுக்காக இப்போ மணிவாசகர் அருளி செய்தார்? இறைவன் எதுக்காக அருளாளரை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பணும், அவங்கள திருமுறைகளை பாட வைக்கணும், நம்ம கையில் கிடைக்க வைக்கணும். எதுக்கு அப்படின்னா அவர்களைப் போல நாமளும் அந்த இறை அனுபவத்தை இன்பத்தை பெறணும் அப்படின்னு அருளி இருக்கிறார். அதை நாம இயன்றவாறு நாம பொருள் உணரணும். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பண்டம் இருக்குது, ஒரு பதார்த்தம் வச்சுக்கோங்க, அதை நாம அதை சுவைத்து உண்டு இருக்கக்கூடியவர் அதை பற்றி சொல்லுவார். அட இந்த லட்டு சாப்பிட்டு பாருப்பா, என்ன டேஸ்டாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ லட்டுங்கிறதே முன்னே தெரியாதவர்கிட்ட சொன்னால் அவருக்கு எந்த உணர்வு இருக்காது, ஏதாவது ரியாக்ஷன் இருக்குமானா அதை இன்னைக்கு ஒரு லட்டே சாப்பிடாத ஒருத்தர், ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்க, இந்த குழந்தைக்கு லட்டுன்னா தெரியுமா? சாப்பிடாதவர்களும் தெரியாது. லட்டுனா அது ஏதோ ஒரு பொம்மை விளையாட்டு பொருள் மாதிரி ஏதோடு நினச்சிருக்கும். ஆனால் அதை சுவைச்ச பிறகு என்ன கேட்கும்? லட்டு வேணும், லட்டு வேணும் அப்படின்னு கேட்கும் இல்லையா? ஏன்? சுவைச்சி பார்த்துட்டு. இப்போ சுவைச்சி பார்க்கறதுக்கு முன்னே யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும்? இது நல்லா இருக்கும் இந்த லட்டு, இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி மணிவாசகர் நமக்கு கொடுத்தது தான் இந்த திருவாசகம். இதை சுவைச்சி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் திருவாசகம்னு சொல்கிறப்பெல்லாம் நாக்கு அந்த இனிப்பை நினைச்ச லட்டுன்னு நினைச்ச உடனே அந்த இனிப்பு உணர்வுக்கு வருது, நாக்கில் நீர் சுரக்குது. எப்படியோ அந்த மாதிரி திருவாசகம்னு சொல்றப்பயே ஒரு உணர்வு தானா வரும் உள்ளத்துல. நான் திருவாசகமா அப்படிங்கிற உணர்வு வரும். ஏன்? இது தேன் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. திருவாசகத்தை என்னன்னு சொன்னாங்க? தேன் அப்படின்னாங்க. இந்த தேனுக்கு இனிமை, அந்த இனிப்பா இருக்கும்னு ஒரு இருக்கு. இன்னொரு குணம் இருக்குது. தேன் என்பது ஒரு மருந்து பொருள் அப்படின்னு நம்ம மருத்துவத்துறையில் வளரும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேன் என்பது மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. இனிக்கவும் செய்யும், மருந்தாகவும் இருக்கும். இரண்டு பயன், இரண்டு. அதுபோல தான் திருவாசகமும். திருவாசகத்தை பாட பாட சுவையாகவும் இருக்கும். அந்த இனிமை மட்டுமல்ல, அந்த பொருளும் இனிமைகளை பயன். சொல்லும் நாம சிந்திக்கக்கூடிய பொருள் பார்க்கணும், அந்த பொருள் இனிமையா இருக்குமா? வேண்டாம் இப்படியா, இதுக்கு இந்த பொருளா? ஒரு சாதாரணமா இப்போ ஒரு பாடல், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படிங்கிறார். இந்த பாடல்ல கைதான் தலை வைத்துங்கிற அந்த இடத்துல ஒரு கை சொல்றாரு. மறுபடியும் கடைசீட்ல கைதான் நிகழவிடேன்னு ஒரு கை சொல்றாரு. எதுக்குங்க? அதான் மேல கைதான் வச்சாச்சே, மறுபடியும் எதுக்கு இங்க கை சொல்லணும்? 2 தடவை கையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரே அதே பாட்டுல எதுக்கு 2 தடவை சொல்லணும்? அது மரபில்லையே. ஆனா அதுக்கு பொருள் என்னன்னு தெரியறப்ப தான் அடடா சிவசிவா இத்தனை நாளா இது தெரியாம போச்சு. அந்த கைக்கு வேற பொருள், இந்த கைக்கு வேற பொருள். நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு அது சொல்லப்படக்கூடிய இடத்தை பொறுத்து பொருள் வேறு வேறு உண்டு. இந்த கைக்கு ஒழுக்கம் என்று ஒரு பொருள் உண்டா? முதல்ல இருக்கிற கையை நமக்கு உடம்புல இருக்கிற கைதான் தலை வைத்துங்கிறது நம்ம கை. கைதான் நிகழவிடேன் பெருமானே, நீ காட்டிய இந்த ஒழுக்கத்தை, இந்த நெறியை நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். இப்படி சொல்லும் இனிமை, பொருளும் இனிமை மட்டுமில்ல, இந்த திருவாசகம் நம்முடைய இடர்களையும் துன்பங்களையும் நீக்கி ஃபைனல் என்ன ரிசல்ட் அப்படின்னா ஆன்ம லாபத்தை தரும். ஆன்மாவுக்கு என்னத்தை தரும்? லாபத்தை தரும். அப்ப நான் இத்தனை நாளா என்னங்க, நான் நஷ்டத்தை தான் சம்பாதிச்சிருக்கேன். நீங்க ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா என்ன கருதி செய்வோங்க? ஒரு ரூபா முதலீடு போட்டா நமக்கு ஏதாவது அதுல லாபம் கிடைக்கும். அது கிடைச்சாதானே தொழில்.
இல்லைன்னா அட ஏங்க போடுறது பூரா யானை வாயில் போன கவலை மாதிரி போயிட்டே இருக்குது, இதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு போயிடுவோம் இல்லையா? அப்போ அந்த உலகியலில் மட்டும் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அருளியலுக்கு வரும் பொழுது நட்டத்தை தான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கூட நமக்கு தெரியறதே இல்லை. நட்டத்தை தான் சம்பாதிக்கிறதுனே தெரியறது இல்லை. அதுக்கு தான் அது அறியாமையினுடைய வேலை. நட்டத்தை சம்பாதிக்கிறது தெரிஞ்ச என்ன பண்ணுவோம், ஐயோ வேணாம் இந்த தொழில் மாற்றிக்குவோம். ஆனால் அந்த நட்டங்கிறதே தெரியாமல் வச்சிருக்குது நம்ம ஆணவ மலம். எவ்வளவு கொடுமை பாருங்க. அப்போ நாம் முதலீடை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நாள் போயிட்டே இருக்குது. கடைசியாக என்ன, ஐயோ இவ்வளோ நாள், அது மணிவாசகர் அருமையாக சொன்னார், ஏழை தொழும்பனே இத்தனையோ எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன். ஐயோ ஏப்ப இத்தனை நாளா வாரி வாரி இறைச்சியே, கொஞ்சம் திரும்பி பார்த்துருக்க கூடாதா? நான் என்னங்க மாங்கு 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 நானும் உழைச்சேங்க. அப்புறமா திரும்பி பார்த்தா தான் தெரியுது, காலையில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சோறு தண்ணி கூட இல்லாம கிணத்துல இருந்து இறைச்ச தண்ணி பூரா நெல் வயலுக்கு போகாம பாழா போயிடுச்சு. இதை தான் மணிவாசகர் அருமையா சொல்றார். அப்போ நமக்கு நட்டம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவாசகத்தை என்ன பண்ணோம், நம்ம இடர்பாடு துன்பம் அதுக்கு காரணமான ஆணவமலத்தை நீக்கி என்ன பண்ணோம், ஆன்ம லாபத்தை கொடுத்துரும். ஆன்மாவுக்கு என்ன லாபம்? சிவத்தை பெறுவது தான் ஆன்மாவுக்கு லாபம். மற்றதெல்லாம் என்னது? நட்டம். அருமையா அது நமக்கு இந்த திருவாசகத்தினால தான் பெற முடியும். மணிவாசகர் அருமையா சொன்னார், அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது சாமி, என்ன ஆட்கொண்ட அப்படின்னு அருமையா பாடுறார். அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அப்படின்னு அருமையாக நமக்கு அருளி செய்கிறார் மணிவாசக பெருமான். அதனால் இந்த திருவாசகம் மணிவாசகருடைய இறை அனுபவத்தை சொல்வது தான் முதல்ல. நமக்கு முதல் செய்தி, திருவாசகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களை எளிதாக வசப்படுத்தும், இறைவன் வசப்படுத்துவான். பக்தி உணர்வை தருவது அது மட்டும் இல்லை, இறைவனால் ஆட்கொண்டால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு மணிவாசகர் சொன்னது திருவாசகம். இது நம்முடைய வாக்கினால் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் உள்ளத்தினால் நினைக்கக்கூடிய பொருளுக்கும் இனிமை தருவதோடு மட்டுமன்றி நமக்கு தீமைகளை, இடர்பாடுகளை, துன்பங்களை எல்லாம் நீக்கி ஆன்ம லாபத்தை தரக்கூடியது திருவாசகம் அப்படிங்கிறது நமக்கு அறிமுகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால மணிவாசகருடைய பெரும் இந்த அவருடைய வாழ்க்கை, அந்த தவ வாழ்வு, அந்த வாழ்க்கையில் அவர் இறைவனால் ஆட்கொண்ட அந்த ஆட்கொள்ளப்பட்ட நிலை, ஆட்கொண்ட பிறகு அவர் எப்படி இறைவன் வந்து ஆட்கொள்கிறான், இந்த ஆனந்தத்தை எப்படி தருகிறான், அந்த ஆனந்தம் எப்படி இருந்தது, இத்தனையும் மணிவாசகர் சொல்றார் வரிசையா. இப்ப இறையருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? நான் வாரம் போறனே, தினமும் போறனே, இந்த சொக்கநாதர் கொடுக்குறாரா? சொக்கநாதர் தான் தராரு. நான் தினம் போய் வழிபடுறனே, பட்டீஸ்வர பெருமான் தராரா? அவர் தான் தராரு. ஆனா எப்படி தராரு அப்படின்னா, அவரா நேரா வந்து தரல. அவர் அதை மணிவாசகர் திருவாசகத்துல தான் அருமையா சொல்றாருங்க. இந்த சைவ சித்தாந்த அந்த அனுபவ வாக்கை இங்க திருவாசகத்துல தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு. அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். சிவபெருமான் எனக்கு எப்படி தெரியுமா கருணை செய்தான்? குருபரனாக வந்து கருணை செய்தான்.
சிவபெருமான் ஏதாவது மான்மழுவோட ரிஷப வாகனத்தில் வந்து இல்லை பிச்சாடனாராவோ இல்லை வேற ஏதோ கோலத்தில் கல்யாண சுந்தரர் சோமாஸ்கந்தர் இப்படியா வந்தார்? குருநாதராக வந்தார், என்ன போலவே வந்தாருங்க. எப்படி வந்தாரு? என்ன போலவே மானுட சட்டை தாங்கி வந்திருந்தார். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிட்டு இருந்தேன். அவர் என்ன நினைச்சாரு, இது உன் வேலை இல்லப்பா, உனக்கு வேற வேலை இருக்குதுன்னு, உனக்கு வேற வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன பண்ணாரு, ஒரு வேதியியல் மாற்றத்தை பண்ணிட்டார். என்னங்க இந்த கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் சொன்னோம்னா, அதனால சிவபெருமானுக்கு வேதியன்னு பேர். ஒவ்வொரு முற்றோதல் செய்யும் பொழுதும் முற்றோதலை கூப்பிட்றப்ப சொல்லுவாங்க, ஐயா இந்த விளக்கம் சொல்லி தயவு செஞ்சு பாடுங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும், விளக்கம் தெரியணும். முற்றோதல் பண்ணாவே 7 மணி நேரம். 7 மணி நேரமா? முற்றோதலுக்கே 7 மணி நேரம் ஆகுது. நான் வேறு விளக்கம் சொன்னால் எங்கே போகிறதுங்க? காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு முற்றோதல் முடிக்க. அப்போ ஒரு வார ஒரு மனசில் என்னடா அது, இந்த விரிவுரை விரிவா பொருள் இப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு நேரிடல் ஒரு எண்ணம் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே வரும்பொழுது எப்படி இந்த ஒரு பதிகத்தை கடந்து போகல, இதை சொல்லணும் அப்படின்னு இருக்குது, சொல்லாமல் போனாலும் சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் பெருமானுடைய கருணை உணர்த்தி இந்த மாதிரி திருவாசகத்தை முற்றோதல் பண்ணிட்டு இருக்கலாம். இதை விரிவாக அமர்ந்து ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம இந்த அனுபவத்தை நாம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற வாய்ப்பை திருவருள் கொடுத்தது. இதை நாம உரை நூலை கொண்டு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதை நம்ம கண்ணாயிரம் ஐயா அவருடைய உரை நூல் திருவருள் நமக்கு கொடுத்துருக்குது. அந்த உரையை கொண்டு நாம் சிந்திக்கிறோம். நிறைய பெருமக்கள் உரை செய்திருக்கிறாங்க. திருவாசகத்துக்கு பொருள் அப்படின்னு யாரும் கருதக்கூடாது. திருவாசகத்துக்கு பொருள் யாரும் சொல்ல முடியாது. திருவாசகத்துக்கு மணிவாசகர் சொன்னார். இதை திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு தில்லைவாழ் அந்தணர்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது வாங்கன்னு தில்லைக்கு கூட்டிட்டு போய் சாமிகிட்ட கேட்டாங்க, சாமி இந்த படியில் வச்சிருக்கிறீங்களே எழுதி, திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வ நூல். சாமி கேட்டது திருமுறை, வாயால பாடினது திருமுறை, கையால் எழுதி கொண்டது திருமுறை. இதை கையால் எழுதுனது திருவாசகம். அவர் கேட்டு எழுதி கொண்டார். அந்த வரலாறு நாம விரிவா பார்க்கிறோம். அப்போ அவர் வாங்கி எழுதி தில்லையில வச்சுட்டாரு. அடுத்த நாள் பூசைக்கு கதவை திறக்கும் பொழுது மணிவாசகன் சொல்ல அம்பலவாணர் எழுதி அப்படின்னு கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறார். இதுக்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறாரு, இதுக்கு என்ன பொருள் சொல்றப்ப நீங்க அவரை கேளுங்கன்னு சாமி சொல்றாரு. அங்க போய் அந்த பர்ணசாலை, நீங்க திருவாசகன் உள்ள முதல்ல பட்டையில இருக்கும் படம் கையில இருக்குது பாருங்க. இதான் இப்போ மணிவாசகர் சொல்ல இறைவன் எழுதினார். எப்படி போய் எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் பாண்டி நாட்டிலிருந்து வரேன், நான் தில்லை கூத்த பெருமான் வந்திருக்கிறேன்னு கேட்கல. அப்படி சொல்லியிருந்தா மணிவாசகர் அங்கேயே கரைஞ்சிருப்பாரு, சிவசிவா சாமி அப்படின்று. அதனால சாமி என்ன சொன்னாரு, நான் பாண்டி நாட்டிலிருந்து வரேன். நீங்க எழுதின பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்குது. இது இன்னும் பல்லுயிர்களுக்கெல்லாம் தேவைப்படும், எங்க பகுதியில வேணும். அதனால எங்களுக்கு ஒரு 500 புத்தகம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அந்த மாதிரி சாமியே போய் கேட்டார். நீ பாட்டுக்கு எழுதிட்டு பாடிட்டு நீ நாளைக்கு என்னோட கலந்துருவ, இந்த நூல் உயிர்களுக்கு எப்படி போய் சேரும். அதனால வேற ஆள் என்ன தானே உட்கார்ந்து எழுதினார். அப்ப இந்த திருவாசகம் சிவபெருமானை எப்படி வசப்படுத்திருக்குதுன்னு பாருங்க. நம்மளை வசப்படுத்துறது அடுத்தது. நம்பியாரோட கேட்டப்ப என்ன சொன்னாரு, மண் மீது அச்சனை எனக்கு பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுகிறார். அப்ப இந்த திருமுறைகள் மீது கொண்ட அந்த விருப்பத்தினால இறைவன் தானே கேட்கிறார்.
பாட வைக்கிறதும் அவர் தான், கேட்கறதும் அவர் தான், எழுதுறதும் அவர் தான். திருமுறைகள் ஆசிரியர்கள் அறிவிலிருந்து, ஆனால் சொன்னது பூரா யாரு? பெருமான். அது நமக்கு கிடைக்கணும்னு அப்பயே முதல்ல நூல் வெளியிட்டவர் யாருன்னா நம்ம கூத்த பெருமான் தான், வேற யாரும். நானே எழுதி வச்சார். அதுக்கு பொருள் என்னன்னு கேட்கும் பொழுது அது சொன்னவர்கிட்டயே போய் கேளுங்கன்னார். அவர்கிட்ட போய் கேட்டவன ஒரு நேராக வந்தார். திருவாசகத்துக்கு வாட்சியம்னா பொருள். இது பொருள் மந்துளாடும் கூத்தப்பெருமான்னு சொல்லிக்கிட்டே போய் கலந்துட்டார். அதான் ஆணி மகம். அவன் திருவாசகத்துக்கு பொருள்லாம் சொல்ல முடியாது, பொருளை உணரதான் முடியும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு நம்ம மணிவாசகரே சொல்றாரு. இது பொருள் எப்படிங்க? பொருள் தெரிந்து சொல்லுவார்னு பாடியிருந்தா திருவாசகத்துக்கு பொருள் சொல்லக்கூடிய வகுப்புன்னு இதை நான் சொல்லுவேன். ஆனா மணிவாசகர் என்ன சொன்னாரு? பொருள், அந்த பொருள் உணரக்கூடியது, அது ஞானம். ஞானத்தை சொல்ல முடியாது, உணரதான் வேணும். அந்த உணர்வதற்குரியது. அப்ப இந்த திருவாசகத்தினுடைய உரையை நாம அதனுடைய இந்த விரிவுரையை சிந்திக்கக்கூடிய வகுப்பு தானே தவிர இது திருவாசகத்துக்கு பொருள் சொல்லக்கூடிய வகுப்பு இல்லை. அது முதல்ல நான் அடியேன் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா திருவாசகத்துக்கு பொருள் சொல்ற வகுப்புனா அது பெரிய பிழை இல்லையா? பெரியவங்களாம் அதெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு எத்தனையோ பேர் மறுத்திருக்கிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய உரை எழுதிய ஆசிரியர்களை என்ன நினைச்சிருக்கிறாங்க? சொக்கநாத பெருமான் திருவருள் தான் இந்த உரை எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய அறிவு ஒன்றும் கிடையாது, இது சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் மணிவாசகருடைய குருவருளும். நீங்க சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தை நீங்க எடுத்து பார்க்கிறப்போ நீங்க பெருமான் எப்படி சேக்கிழார் பாடினாருன்னு வியப்பாரு. அவர் சொல்றாரு, நான் பாடல, சுணங்கனை ஒக்கும் தன்மையே. ஏதோ நம்பியார் ஒரு பாடியிருக்கிறாரு, அதை பிடிச்சிக்கிட்டு திருத்தொண்டர் அந்தாதி பாடியிருக்கிறாங்க, அதை பிடிச்சிட்டு நான் பாடினேன் தவிர நான் எதுவும் சொல்லன்ட்டாரு. எப்படி நம்பியாரூர் சொன்ன திருத்தொண்ட தொகை? நம்பியாரூர் கேட்டா சாமி நல்லா அடையாங்க, தியாகராஜ பெருமான் வந்து தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடி எடுத்து கொடுத்ததுனால நான் பாடினேன்னா. பெரியவங்களாம் இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் இப்படியே போய் எங்க போகுதுன்னா பரம்பொருள் சிவபெருமான் தான் துவக்கி கொடுத்தவரா இருப்பார். அந்த மாதிரி இந்த வகுப்பையும் துவக்கி கொடுத்தவர் அவரு தான். மணிவாசக பெருமானுக்கு எழுதரு மறைகள் தேரான்னு பாடணும்னே பெருமான் அருள் கொடுத்தார். எல்லாம் பார்த்தோம் வழிபாட்டிலேயே. அந்த மாதிரி இந்த குருவருள், இந்த திருவருளும் இந்த வகுப்பத்தோட, அதாவது நம்ம இந்த மணிவாசக பெருமான் அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். எங்க எப்படி சொல்லியிருக்கிறார்? அந்த எனக்கு இன்னைக்கு நமக்கு தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் உண்டு அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த பொருளை சொல்லியிருக்கிறாருன்னு நாம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாடலை, இந்த பதிகத்தை பாடும் பொழுது இன்னும் நமக்கு இன்பம் கொடுக்கும். அது அப்படியே நமக்கு இன்னும் அந்த ஒரு கடா இந்த இடத்துல கைங்கிறத ஒழுக்கம்னு சொல்லியிருக்கிறாரா? சிவசிவா இந்த நெறியை நிறைய கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அப்படின்னு நமக்கு தெரியும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்திருத்தின் என்புருக்கி கரும்பு தரு சுவையனக்கு காட்டினை உன் ஒருங்குதிரை அப்படி நம்ம பாடும் பொழுது செய்யுள் அமைப்புல இருக்கும். அதை எப்படி சொல்லணும்? ஒருங்கு திரை உளவு சடை உடையானே. எங்க மேல வரியிலையும் குதிரைன்னு வருது, கீழே வரல 4வது வரியிலையும் குதிரைன்னு வருது. அது என்னங்க 2 குதிரை வந்துச்சா அப்படின்னு நமக்கு ஐயம் இருக்கும். அது குதிரை இல்லைங்க, ஒருங்கு திரை உளவு சடை. அப்படி இந்த சடையில பெருமான் மறைச்சி வச்சிருக்கிறானே அதை சொல்ற. இந்த திரைனா அலை, அலைங்கிறது கங்கையை குறிக்கும். அப்பேற்பட்ட கங்கையை சிவபெருமான் என்ன பண்ணிக்கிறாரு? தன்னுடைய சடை முடிங்கிற அப்படியே அதுல மறைச்சு ஒருங்கு திரை உளவும் சடை. அந்த திரையாகிய கங்கை எங்க உழவிட்டு இருக்குது? சிவபெருமான் சடையில உழவிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட சிவபெருமான் தான் பெருங்குதிரை ஆக்கியவார் அன்றே உன் பேரருளே அப்படின்னா. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடங்களை நாம்
தெளிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வகுப்பு, பொருள் சொல்கிற வகுப்பு இல்லை. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு பெருமான் உணர்த்த நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். அந்த பொருளை உணர்வதற்கான வகுப்பு இது. பொருளை சொல்றதில்லை, பொருளை உணர்வதற்கான வகுப்பு பெருமான் திருவருள் கூட்டியிருக்கிறாரு. இந்த வகுப்பை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அப்படி திருவாசகத்தின் பொருள் நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்லிட்டார். நடராஜ பெருமான் தான் திருவாசகத்துக்கு பொருள். அவரே சொல்லிட்டார் சிவபுராணத்துல, பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். மற்றவங்களும் செல்வர், ஆனா போயிட்டு வருவாங்க, வந்து போய் வந்து. ஆனா பொருள் உணர்ந்துட்டா என்ன ஆயிடலாம்? செல்வர் எங்க? சிவனடிக்கு செல்வர். இந்த செல்வருங்கிறதுக்கு என்றும் இளமையாக இருப்பதுன்னு ஒரு பொருள். செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் அப்படிங்கிறப்போ சிவபெருமான் என்னைக்கும் செல்வன் தான். அதாவது இளமையாக இருப்போம். நீங்க லட்சம் வருஷத்துக்கு முன்ன எப்படி சிவபெருமான் இருந்தாரோ இப்பயும் அப்படியே தான் இருப்பார். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன போட்டோவை பார்த்துட்டு இப்ப பார்த்தா நானா இது, ஏங்க நீங்களா இது அப்படின்னு ஒரு என்ன ஆயிடுது. ஆனா திருவாசகம் என்ன பண்ணோம்? அந்த செல்வன் எப்பயும் இளமையா இருக்கக்கூடியவன், அவன் திருவடி கீழ் இருக்கக்கூடிய அந்த நிலையை திருவாசகம் தரும். எப்ப? பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவனடி கீழ் செல்வர் பல்லோரும் ஏத்த பணிந்து ஏத்த பெறுவர். அப்படியே இந்த திருவடி கீழே வைக்கும். எப்ப அப்படின்னா திருவாசகத்தை சொன்னால பொருள் உணர்ந்து சொன்னா. அதனால நம்ம தேவாரம் பாடுறோம், திருமுறைகள்லாம் பாடுறோம். ஆனால் அந்த திருவாசகம் பாடுறப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு இன்னும் நமக்கு எப்படி மணிவாசன் சொன்ன மாதிரி ஈர்த்து திருவாசகம்னு பாடுறப்போ ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதனுடைய அந்த விரிவை சிந்திக்கும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு தமிழுக்கு சொல்லுக்குரிய பொருளை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஐயா, தமிழ் சொல்லுக்கு ஒரு வார்த்தைக்கு பொருள் நிறைய இருப்பது ஒன்று. இன்னொன்று, நாம் அந்த தமிழ் சொல்லக்கூடிய நம்முடைய அந்த உச்சரிப்பு, நம்ம பாவனையிலேயே அதுக்கு அர்த்தம் உண்டு. நம்பியாரூரர் பாடுறார், ஞானசம்பந்தர் பாடுறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு. நம்பியாரூரர் பாடுறார் திருவாரூர்ல, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. அப்ப வாழ்ந்து போதீரே அப்படிங்கிறதுக்கும் வாழ்ந்து போதீரேங்கிறதுக்கும் அப்படியே எப்படி அர்த்தம் மாறுதா? நல்லா இருங்க, நல்லா இருப்ப அப்படிங்கிறதுக்கும் நல்லா இருப்ப அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க? அப்ப நம்ம தமிழ் அவ்வளவு நீங்க அவ்வளவு நுணுக்கமான மொழி. சிவமே தமிழ்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த தமிழை நாம் சரியா மணிவாசக பெருமான் சொன்னது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. அந்த பொருளை தெரிந்து கொண்டா உணர முடியும். அந்த உணர்வதற்கு நமக்கு பெருமான் கொடுத்துருக்கிற வாய்ப்பு தான் இந்த வகுப்பு. இந்த திருவாசக வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு சரியாக வகுப்பு துவங்கிடும். இதில் இணைந்திருக்கக்கூடிய பெருமக்கள் 6:30க்கெல்லாம் 6:30க்கு வந்து சேர்ந்துடணும். நமக்கு அரண்மனை அறக்கட்டளை வெளியிட்ட நூலில் விரிவாக நமக்கு நூல் அமைப்பு, செய்யுள் அமைப்புப்படி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், குறிப்பேடு எடுத்துகிட்டு வரலாம். இதை நீங்கள் புத்தகத்திலையும் பென்சிலில் எழுதி வைக்கலாம், தனியாகவும் எழுதி கொள்ளலாம் தான் எழுதி கொள்ளலாம். சரியாக 8 மணிக்கு வகுப்பானது நிறைவு பெறும். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடைபெறும். வழிபாடுகள் நடைபெறக்கூடிய காலங்களில் நம்ம நேரம் மாற்றம் அல்லது வகுப்பு வேறு ஒரு நாளில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது எல்லாமே குழுமத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அறிவிப்பு வரும். இந்த வகுப்பினுடைய இந்த ஒருங்கிணைப்பை நம்முடைய அன்பர் சிவபாரதி அவர்கள் மேற்கொள்வார். அது குறித்த அறிவிப்பு, அது தொடர்பான அந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். வருகை பதிவில் அன்பர்கள் கையெழுத்திட்டு இதில் தொடர்ந்து முறையாக கலந்துக்கணும். பெருமான் கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா
இன்னும் அன்பர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐயா இந்த மாதிரி சிந்திக்கணுங்கிறப்ப எனக்கு ஒருவாறு தயக்கமாகவே அப்படியே இருந்துட்டு இருந்தது. அப்புறம் ஐயா இந்த மாதிரி இருக்குதுன்னு தாராளமாக மணிவாசகரை நல்லா சொல்லுங்க அப்படின்னு ஞானாசிரியர் பெருமான் திருவாதூரில் வாழ்த்து சொன்னார். அதனால் ஐயாவுடைய வாழ்த்து, அவருடைய அந்த ஆசியும் அவருடைய கருணையும் இந்த வகுப்பை நடத்துதே ஒழிய என்னால் ஒன்றும் இல்லை, அடியேனால் ஒன்றும் கிடையாது. அதனால் பெரியோர்களுடைய அந்த ஆசி, அவருடைய அந்த கருணை இந்த வகுப்பை நமக்கு சொல்லுது. இந்த மணிவாசக பெருமான் அனுபவத்தை மட்டும் திருவாசகர் சொன்னார்னு நினைக்காதீங்க. இறைவன் ஆட்கொண்ட அந்த நிலையில எப்படியெல்லாம் இறைவன் வந்தான், எப்படியெல்லாம் கருணை செய்தான் அப்படின்னு திருவாசகத்தில் கொட்டி சொல்றார். அப்படியே ஒவ்வொரு வரலாறும் சொல்றார். நீங்க தில்லை மூதூர் ஆடிய திருவடி, கீர்த்தி திருஅகவல்னு பேர். இந்த பதிகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊரையும் சொல்லியிருக்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய், எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் தோற்றிய கல்வி அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்கிறார். தில்லைக்கு எதுக்கு சாமி வந்தார், தில்லையில எதுக்கு ஆடுறாரு, அப்படி ஒவ்வொரு ஊரு சொல்றப்ப இடைமருதன் அதனில் அப்படிம்பார். ஈங்கோய் மலையில், திருக்கழுக்குன்றில், ஐயாரதனில், பட்டமங்கையில், ஒவ்வொரு ஊரும் சொல்லி பக்கத்துல ஒரு காரணம் சொல்றார். ஐயாரதனில் சைவனாய், அது ஒரு வரலாறு. சிவபெருமான் உயிர்களை ஆட்கொள்ள இப்படிலாம் வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க இந்த திருவாசகத்துல அந்த கீர்த்தி திருஅகவல்ல அத்தனை பொக்கிஷத்தை கொட்டி வச்சிருக்கிறாரு மணிவாசகர். நீங்க திருமுறைகளை படிக்கும் பொழுது தலபுராணத்தை படிச்சா மட்டும்தான், இல்லை ஒவ்வொரு பதிகத்துல அவர்கள் அருளில் இருந்தா மட்டும்தான் அந்த தலத்துக்கு இறைவன் எதுக்காக வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா, தலபுராணத்தை படிக்கணும், இல்லைன்னா அந்த பதிகத்துல ஏதாவது ஞானசம்பந்தரோ அப்பர் சாமிகளோ அருளி இருந்தால் தான் தெரியும். ஆனால் மணிவாசகருடைய கீர்த்தி திருஅகவலை படிச்சிங்கன்னா அத்தனையும் ஒரே கொடுத்துட்டார். நீங்கள் போய் கஷ்டப்படலாம் வேணாம், அப்படியே நம்ம ஜூஸ் புளிஞ்சு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார் பாருங்க. அட்டமா சித்தியை அருளிய வரலாறு, 8 வகையான சித்திகள். அட்டம்னா 8. அப்புறம் அத்திக்கு அருளிய வரலாறு, அரியோடு பிரமருக்கு அருளிய வரலாறு, ஆரூர்ல எதுக்கு வந்தார் அந்த வரலாறு. அப்படியே நீங்க அவருடைய வரலாறு மட்டும் இன்னும் பல சொல்றாரு. நீங்க நான்முகன் முதலா போற்றி திருஅகவல், நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து, திருமால் 2 அடியில 3 உலகத்தையும் அளந்த வரலாறு திருவாசகர் சொல்றார். அதை சொல்லி அவருக்கே கருணை செய்த சிவபெருமான சொல்றார். அப்புறம் தனக்கு பெருமான் என்ன கருணை செய்தார், தன்னோடு இருந்த சக மாணவர்கள், அந்த குருநாதர் வந்தார் இல்லையா, அவரு கூட எல்லாரும் சீடர்கள் இருந்தாங்க. நம்ம வரலாறுல விரிவா பார்க்க போறோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கிறது சொல்றாரு. அப்படியே பன்றி குட்டிக்கு அருளிய வரலாறு, திருவிளையாடல் புராணம். அது மாதிரி திருவையாறுல தானே தன்னை பூசித்து கொண்ட வரலாறு, கங்கையை சடையில் தாங்கியது, கருங்குருவிக்கு அருளியது, தில்லையில காளியுடன் நடனம் போட்டி, அப்படி வேடனாக வந்தது, மீனவனாக வந்தது, குதிரை சேவகனாக வந்தது, ஞானத்தை வழங்கியது, பாண்டியனுக்கு நரகம் சொர்க்கம் இல்லாம சிவகதியை கொடுத்தது, அப்படியே உமையம்மைக்கு இடப்பாகத்தை கொடுத்தது, பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு, ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு. அதனால மகுடம் சொல்றப்ப எப்படி சொல்றாரு, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. நாம சொல்லக்கூடிய மகுடம்லாம் யார் சொன்னதுங்க, மாணிக்க வாசகர் சொன்னதுதான் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய மகுடம். தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிறது யார் சொன்னது, போற்றி திருஅகவல்ல மணிவாசக பெருமான் அருளியதுதான் அத்தனையும். நீங்க எந்த மகுடம் எடுத்தாலும் அதுதான்.
காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் எந்தன கருளாய் போற்றி மணிவாசகர் பாடியிருக்கிறார். அந்த திருவாசகத்துல நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வரிசை பார்த்தோம்னா அது அருமையான அது ஒரு தனி சுவை. திருவாசக அமைப்பே என்ன அப்படிங்க, தனி சுவை. அப்பா பள்ளி அழிச்சு பாடிட்டாயா, இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் முற்றுவர் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 51 பதிகமும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. இங்கே ஒன்று கடந்து கடந்து ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். என்ன பண்ண, நேரத்தை பார்த்து ஓடணுமே தவிர அப்படிதான் இருக்கும். நீங்கள் முதல் நாளும் அகவல் அமைப்புல நமக்கு கொடுத்துருக்குறாங்க புத்தகத்தில். நீங்கள் திருவாசகத்தை மணிவாசகர் பாடிய வரிசை வேற. இதை நாம வகுப்போ சிந்திக்கிற நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தேவார பதிகங்கள் பாடுறோம்ல, அதுல அடங்கன் முறைன்னு இருக்கு, திருத்தலம் கோயில் முறை ஒன்று இருக்குது, வரலாற்று முறைன்னு ஒன்று இருக்கு. அப்ப அடங்கன் முறைனா நட்டபாடை அப்படின்னா நட்டபாடையில் இருக்கக்கூடிய பதிகம் வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதை இசையோட பயிற்சி கொள்றவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எடுத்தோம்னா நட்டபாடையில் இத்தனை பதிகம் இருக்குது, இது இந்த கட்டளை, இது இந்த கட்டளை. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி, இது நட்டபாடை தான். அங்கமும் வேதமும் ஓதும் நாவரு அந்த நற்நாளும் அடிபரவ, இது கட்டளை பேதம். அதே உண்ணாமுலை உமையாளோடுமுடனாகிய ஒருவன், இதுவும் நட்டபாடை தான், கட்டளை பேதம். இந்த சீர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும். உவம் வழி கனல் போனல் புவிக்கலை, அதுவும் நட்டபாடை. இப்படியே ஆனால் நட்டபாடை தான் போட்டிருக்குது. என்னங்க தோடுடைய செவி மாதிரியே பாடலாம்னா பாட முடியாது. அது அடங்கன் முறை பயிற்சி பண்ணனா அதில் வரிசையாக இருக்கும். இது கட்டளை மாறுது, அதனால நட்டபாடை இப்படி பாடணும் அப்படின்னு. இன்னொன்று கோயில் வரிசையாக தில்லையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருளிய பதிகம் தான் இருக்கும். இப்போ ஞானசம்பந்தர் முதல் தடவை வந்திருக்கிறப்ப பாடினதும் இருக்கும், 2வது தடவை வந்தது, 3வது தடவை வந்தது, வரிசையாக இருக்கும். இது கோயில் வரிசையா அப்படியே அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தில்லையில தொடங்கி அப்படியே தலையாத்திரை வந்துடலாம் வரிசையா, அப்படியே பார்த்துக்கிட்டே பதிகம் படிச்சு. இது தலைமுறை. இன்னொன்று வரலாற்று முறை. நம்ம குரு பூஜையெல்லாம் படிக்கிறோம்ல, மாத குரு பூஜை. இது பெரிய புராண வரலாறு அடிப்படையில் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்தார், சீர்காழியில அவதாரம் செய்தார். 3 வயதில் ஞானப்பால் உண்டார். ஞானப்பால் உடனே யார் கொடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கொடுத்தது இவனன்றே அப்படின்னு பாடினார். பாடி முடிச்ச உடனே உள்ள கோயிலுக்கு போய் சாமியை பார்த்து, பெருமானே இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படின்னு சாமி அம்மையப்பரா பார்த்தார். உமையோடு இருந்தவன் தானே எனக்கு இந்த கருணையை செய்தான். அப்புறம் கோலக்கா போறார். இப்படி வரிசையா அவர் வரலாறு எப்படியோ அப்படி. இப்போ ஞானசம்பந்தர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவர் வரலாறு படியே அப்படியே பதிகத்தை பாடி கோயிலுக்கு வந்தால் ஞானசம்பந்தர் போன மாதிரி ஒரு தலையாத்திரை வரலாம். அது வரலாற்று முறை. இப்படி 3 உண்டு. இப்போ அப்படி தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அதுபோல இப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய திருவாசகத்தில் இருக்கக்கூடிய வரிசை தொகுக்கப்பட்டது. அது பெருமான் கருணையினால பெரியவங்க அப்படி தொகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா மணிவாசகர் பாடிய வரிசை வேற. அது நம்ம திருவாதவூர் புராணத்துல அது நமக்கு கடவுள் மாமுனிவர் சொல்றாரு. அந்த விரிவுல வரும் பொழுது முதல்ல சிவபுராணத்தை பாடினாரு திருப்பெருந்துறையில, உடனே அடுத்தது பாடினது அற்புத 10. இது என்னங்க அற்புதம் எனக்கு தெரியலன்னு பாடுறாராம். என்ன போய் சிவபெருமான் ஆட்கொண்டு இருக்கிறானே, என்னங்க அற்புதம் எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அடுத்தது அதிசயம்ங்கிறார். என்ன கூட சாமி ஆட்கொண்டாரு பார்த்தீங்கல்ல, அதிசயம் கண்டாமை. அற்புதம்ங்கிறது சொல்ல முடியாது, அதிசயங்கிறது நடந்தது சொல்லலாம். எனக்கு இப்படி நடந்தது, உனக்கு போய் இப்படியா அப்படிங்கிறமே.
மாணிக்கவாசகர் சொல்றாரு, எனக்கு போய் இப்படி சாமி செஞ்சிருக்கிறார், அதிசயம் கண்டாமே. அப்படியே அப்படியே திருப்பெருந்துறையெல்லாம் பாடிட்டார். பாடிட்டு எங்க வராரு? உத்தரகோசம் அங்கிக்கு வராரு. அங்க வந்து பாடணும் தான், சாமி இந்த உலகத்துல எப்படியோ என்னை பிறக்க வச்சு ஆண்டு கொண்ட, ஆனா இந்த மாய உலகத்துல என்னை கைவிற்றாதப்பா. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. புதுசு புதுசா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ ஒரு மாயை வந்து வந்து சுத்திக்கிட்டே இருக்குது சாமி. அது வலையில பிடிச்சி போட்டுட மாட்டிருக்குது. அதனால என்னை கைவிற்றாத. எப்படி நம்பியாரூரர் பாடினாரு, பித்தா பெரிசூடி பாடிட்டு தன்னுடைய தலமான நாவலூர் போய் பெருமானை வணங்கிட்டு தவத்துறை திருத்துறையூர் போன நம்பியாரூரர் சாமிகிட்ட என்ன கேட்கிறாரு? அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநிதியே. அதனால அருளாளர்கள் இறைவன் ஆட்கொண்டான் என்ற பெருமிதத்தை எங்கேயுமே பதிவு செய்யல. ஆட்கொண்ட உடனே சாமிகிட்ட போய், சாமி என்னை இப்படியே வச்சிருப்பா, என்ன இந்த தவநெறியிலேயே வச்சிரு, அதனால வார வாரம் என்ன வகுப்புக்கு போற மாதிரி வச்சிரு அப்படின்னு தான் சாமிகிட்ட வேண்டணுமே தவிர, இல்லைங்க எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, எனக்கு இந்த இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன், மழை வந்துருச்சு, குளிர் அடிக்குது அப்படிங்கிற வாய்ப்பை சாமி நமக்கு தராமல் தொடர்ந்து நாம் அந்த திருவாசகம் முழுக்க சித்திக்கக்கூடிய வாய்ப்பை திருவள்ளுவர் நமக்கு தரணும்னு நாம் பெருமான்கிட்ட வேண்டிக்கணும். அப்படியே திருப்பெருந்துறை திருவுத்தரகோசை முடிச்சுட்டு அப்படியே சாமி அறிவுறுத்துற நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அவர் ஆணையிடுகிறார், தில்லைக்கு வான்னு. இப்போ என்ன தில்லைக்கு வான்னு சாமி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நேராக தில்லைக்கு தான் போயிருப்பேன். சாமி தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் மணிவாசகர் அடி போகல. நீங்கள் ஞானசம்பந்தர் வரலாறு, அப்பர் சாமி எல்லாரும் எடுத்து பாருங்க. போகும் பொழுது அங்கே அப்படியே தலங்களை வழிபட்டு தான் செல்வாங்க. அப்படி போகிற வழியில் நம்முடைய மணிவாசகர் இந்த தலம் திருவண்ணாமலை, திருவாரூர், திருவண்ணாமலை, அப்புறம் திருத்தோணிபுரம், அப்புறம் தான் தில்லைக்கு போகிறார். தான் வணங்கிட்டு அதன் பிறகு தில்லைக்கு போய் சேர்றார். அப்போ அந்த இடையில பாடினதான் நம்ம திருவாரூரில் திரு புலம்பல். சாமி என்னை இப்படி புலம்பு வச்சுட்டியே அப்படின்னு அங்கே ஒரு புலம்பல் மணிவாசகர் புலம்புறார். குற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படி பாடுறார். அப்புறம் திருவண்ணாமலை வராரு. அங்க பாடனு தான் நமக்கு திருவெம்பாவையும் திரு அம்மானையும். அப்படியே நமக்கு தில்லையில வந்து இந்த தில்லையில அருளிய பதிகங்கள்லாம் வரிசையாக அங்கே அருளி செய்தது. நீங்கள் அண்டப்பகுதி, கீர்த்தி திரகவள், போற்றி திரகவள், திருப்பொச்சுன்னம், இப்படி தில்லையில் அருளியது நம்ம நூலில் போட்டிருக்கிறதெல்லாம் தில்லையில் பாடினது வரிசையாக. ஆனால் நமக்கு அருமையாக தொகுப்பு வந்து வரிசையாக கொடுத்துருக்கிறது வேறு, மணிவாசகர் அருளியது வேறு. எப்படி நமக்கு தேவாரம் அடங்கன் முறை தலைமுறை இருக்குதோ அதுபோல இதுவும் அமைச்சிருக்கிறாங்க. முற்றோதல் செய்யும் பொழுது பெரும்பாலும் இப்படி தான் முற்றோதல் செய்கிறார்கள், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மரபு, அதனால் நாம் மரபை மாற்றக்கூடாது. அதனால் அந்த மரபு தான் முற்றோதல் செய்யும் பொழுது நாம் வகுப்பை சிந்திக்கிறப்போ திருவருள் வாய்ப்பு கொடுத்ததுன்னா வாதவூரர் புராண அடிப்படையில் அவர் வரலாற்றை ஒட்டி நாம் சிந்திக்கலாம். அது வரலாறு ஒட்டி போகும் பொழுது அது சுவை நமக்கு பெரிய புராணம் எப்படியோ அந்த மாதிரி இருக்கும். அது திருவருள் எப்படி துணை செய்கிறதோ அதுபோல் நாம் சிந்திப்போம். ஆனால் முற்றோதல் பாராயணம் என்று வரும் பொழுது நாம் விதித்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மரபில் தான் நம்ம முற்றோதல் செய்யணுங்கிற செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால் மணிவாசகர் பாடிய நிலை ஒன்று, நமக்கு தொகுக்கப்பட்டது ஒன்று. ஏங்க அப்படின்னா திருவருளுக்கு தான் தெரியும். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுவாமிகள், இப்போ 4 பெருமக்களில் ஞானசம்பந்தர் ஏன் வச்சிருக்கிறாங்க? அப்பர் சுவாமி எவ்வளோ பழுத்த படமாக இருந்தார்.
எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. ஞானசம்பந்தர் 3 வயசுல பால் குடிச்சாரு, நல்லா ஞானத்தை குலைத்து. அப்புறம் ஐயோ கை வலிக்குன்னு பொண்ணுல தாளம் தராரு. அம்மா என்னமோ பொண்ணுல தாளம் தந்தா ஓசை வருமாயா அப்படின்னு அதுக்கு வேற ஓசை கொடுக்குறாங்க. அப்புறம் ஐயோ பிள்ளை நடந்து வருதே, கால்லாம் தாமரை போல சிவந்த திருவடி, ஐயோ நோகுமே, முத்து பல்லக்கு, வெயில் பற்றக்கூடாத முத்து சிவிகை, முத்து சின்னம், இத்தனையும் தராரு சாமி. 16 வயசுல முக்தி. அப்பர் சாமியினுடைய அருள் வரலாறு, நம்பியாரோட வரலாறும், மணிவாசலுடைய வரலாறும், தில்லைவாழ் அந்தனர், திருநீலகண்டத்துக்கு, இப்படி ஒவ்வொருத்தர் வரலாறும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வாழ்க்கையில அவங்க சிறந்தவங்க, அவ்வளவுதான் விஷயம். அந்த எல்லையை விட்டு நாம தாண்டி ஏங்க அவருக்கு மட்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லளவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பெரியவங்க அதான் வகுத்திருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் அப்படின்னா அவர் தான் சிறந்தவர். திருச்சிற்றம்பலம் அப்பர் சாமியை பார்க்கும் பொழுது அப்பரா அவரான்னு போகக்கூடாது. அப்பர் சாமி அப்படின்னா அப்பர் சாமி, ஞான சம்பந்தர்னா ஞான சம்பந்தர், சுந்தரர்னா சுந்தரர், மணிவாசகர்னா எல்லாரும் ஒண்ணுதான். அவரை வணங்கினாலும் அந்த குருவருள் தான். 4 வழியை நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த வழியில போனா அப்ப என்னங்க ஆளாளுக்கு தனித்தனி வழியா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். 4 பேர் 4 வழியை காமிச்சாங்க, 4 வழியை காமிச்சாங்கன்னா எல்லாம் சொல்றாங்களே தவிர ஆளாளுக்கு ஒரு வழி காமிச்சாங்களா? இல்ல, எல்லாரும் ஒரே வழி தான் காமிச்சிருக்காங்க. சிதம்பரம் போகணும், தில்லை எல்லாம் போன வாரம் பெருமான் திருவஞ்சனம் போனோம். போகும்பொழுது தில்லைக்கு போகணும் அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நேராக நீங்கள் ரவுண்டானா போனீங்கன்னா சிதம்பரம் வண்டி வரும், நேராக போய் விடுவோம். அங்கேருந்து இப்படி போனீங்கன்னா அந்த கோயில் வாசல்லையும் விடலாம். எந்த பக்கம் விடுவாங்க? அந்த மேற்கு வாசலில் விடுவாங்க. அப்படி உள்ள போய் இங்கே ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் அட்ரஸ் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா இங்கே போகலாம், இங்கே போய் அந்த பேருந்து ஏறி இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசலில் விடுவாங்க, நீ இப்படி போகலாம் அப்படின்னு 4 திசைகளுக்கும் நமக்கு வழி சொல்லுவாங்க. அந்த வழி எங்கே கொண்டு விடும்? தில்லைக்கு தான் கொண்டு விடுமே தவிர வேற எல்லைக்கு கொண்டு விடாது. ஞான சம்பந்தர் ஒரு வழியை காமிச்சாருன்னா சரியை அப்படின்னு சொல்றாங்க. சரியை தொண்டு செஞ்சா எங்க கொண்டு விடும் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து டவுன் பஸ் ஏறினா ரூட் பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாண்டில் விடும். அங்கே போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரூட் பஸ் ஏற முடியும். ரூட் பஸ் ஏறினா தான் அங்கே போக முடியும். அந்த மாதிரி சரிங்கிற நிலையில் தொண்டு செய்யும் பொழுது அந்த சரியை தொண்டினுடைய புண்ணியம், அந்த அனுபவம் நமக்கு அறிவில் ஒரு உணர்வை கொடுக்கும். எது? அதுதான் கிரியை. போய் கோயிலுக்கு போய் சும்மா பாட்டு பாடி ஏதோ நம்ம கூட்டி தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ, சும்மா போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்னமோ படிச்சுட்டு இருக்கிறாங்க, நாமளும் போய் அது என்னங்க பாட்டு கொடுங்க, ஓ சிவபுராணமா 96 வரி இருக்குதுங்க, இல்லைங்க நீங்கள் படித்து பாருங்க, சும்மா இங்கே வாங்க பக்கத்தில் உட்காருங்க, நான் படிக்கிறத கேளுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க. ஆமாங்க, நான் போன வருஷம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு சாமி கொண்டு வருவார். அப்புறமேட்டு இந்த எனக்கு ஒரு புத்தகம் தான் கொடுக்குறீங்களா, நானும் படிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வருவார். அப்புறமா அப்படிதான் ஒவ்வொன்றா என்ன பண்ணுவார்? அம்மா நீங்கள் என்னமோ காலையில் உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரமாக என்னமோ எல்லாம் இந்த பாத்திரம் பண்டமெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒட்டிட்டு கிடக்குறீங்க. ஒரு தலையாத்திரைக்கு வந்தால் உங்கள் அக்கா போய் பெருசாக வேற ஜூசியெல்லாம் முடிச்சு திருநீர் விஷயம் தான் டீயே கொடுப்பாங்க. காலையில் வேற 3 மணிக்கு எந்திரிச்சாச்சு, வயிறு வேற 2 பிஸ்கட் வச்சிருக்கிறாங்க, ஆனால் தரமாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிருக்கிறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அடுத்தவன் நினைக்கிற அளவுக்கு உட்காந்துருக்கிறேன். என்னையா இந்த ஆளு இப்பெல்லாம் முடிப்பான். சாமி இப்படிதான் கொண்டு வருவாருங்க. இது மணிவாசகரே சொல்றாரு, உலகவர் பழித்துறை பூணதுவாக கோணுதல் இன்றி. உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா சரி சாமி வந்து புள்ளி வச்சுட்டாரு இந்த ஆளுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடணும். திருநீரையோ அல்லது பெருமானையோ அல்லது அவனுடைய திருவேடத்தையோ விமர்சனம் யாராவது செய்கிறாங்கன்னா நாம் வந்து நீ இப்படிலாம் திருச்சிற்றம்பலம் வாங்கய்யா மகிழ்ச்சி
என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்க, சாமி கட்டம் கட்டிட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடணும். இப்படிதான் பெருமான் கொண்டு வருவாரு, வேற ஒன்றும் கிடையாது. திருவேடத்தை சொல்லி தான் கொண்டு வருவாரு. எப்படி சொல்றாங்கன்னு தெரியாது, இப்படிதான் சொல்லி என்ன பண்ணுவாரு பெருமான் கொண்டு வருவார். அப்படியே கொண்டு வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அறிவில் அந்த உணர்வை கொடுத்து கொடுத்து அடுத்த நிலைக்கு போவார். அப்படியா, இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் தீக்கை வாங்கணும், அப்படியா, ஐயோ அதெல்லாம் வாங்கினா அப்படி பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாருங்க ஒரு 10 நிமிஷம் தான் பாரு, திருநீரிங்க பூசணும், ஒரு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணும், அவ்வளோதான் பாருங்க. அப்படியா, சரி அங்கேயே தீக்கை விழா போட்டால் சொல்லுங்க, நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உணர்த்துவார். அப்புறமா போய் எங்கேயும் ஐயோ என்னமோ தீக்கை வாங்கலாமா வேணாமா, குருநாதர்கிட்ட போய் உட்கார வரணும், வேணாமா வாங்கலாமா, கம்முன்னு போயிடலாமா, இல்லை வந்த அப்படின்னே இருக்கு. அப்புறம் போய் குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கின வாட்டி தான் சரி அப்படின்னு ஒரு அந்த மந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து ஒரு நாளைக்கு அடுத்த நிலைக்கு சாமி நாம என்னமா பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் விசேட தீக்கை வாங்கணும், அப்படியா எப்போ விசேட தீக்கை அப்படின்னு சாமி கைக்கு வருவார். சாமி என்ன பண்ணுவார், குருநாதர் கொடுப்பார். எனக்கினிய எம்மானை ஈசனை எனக்கினிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன் அப்படின்னு சாமியை நமக்கு ஆட்கொண்டவர். அவர் பேர் உடையவர், ஆளாக உடைய பெருமான், ஆன்மார்த்த நாயகர். அவர் யாரு, நம்ம ஆன்மாவுக்கு தலைவர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி வச்சு பூசை பண்ண பண்ண அந்த ஆன்ம நாயகர் உள்ள இருந்து நான் அவரை உணர்த்துவார். இது வரலும் முதல்ல போய் கோயிலில் பார்த்தோமே சொக்கநாதரை, ஆமாங்க என்ன ஜம்மன் இருந்தார் தெரியுமா, கல்யாணத்தில் இப்படி வந்தார் இப்படி வந்தார். அவர் எப்படி வருவார், கடைசியாக உள்ளுக்குள்ளே வந்து நான் தாம்பா அது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் ஞானம். இதுக்கெல்லாம் எங்கே போகணும், முதல்ல கோயிலுக்கு போய் சொக்கநாதரை பார்த்துருக்கணும், பல வருஷமாக விழாவில் கலந்துருக்கணும், அவருக்கு தொண்டு செஞ்சுருக்கணும். இதெல்லாம் அதுதான் ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் எங்கே கொண்டு போய் விட்டாங்க. ஆமாம், அதனால நால்வர் பெருமக்களும் எந்த வழியை காமிச்சாங்கன்னா பெருமானிட்ட போகிறதுக்கு வழியை காமிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நுட்பம், அவ்வளோதான் அவங்கவுங்க வாழ்க்கையில். ஏங்க அவங்க அதை சொல்லலைன்னா பெருமான் வாய்ப்பு தள்ள சொல்லலை. ஏங்க இவர் சொன்னார், இவருக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாரு சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். அதனால் எல்லா இறையருளை முழுமையாக பெற்ற அருளாளர்கள். அதில் நாம் எடுத்துக்கொண்டது மணிவாசகம், நாம் எடுத்துக்கொண்ட நூல் திருவாசகம். திருவாசகத்தை எந்த நூலை ஒப்பிடுவது நம்ம வேலை இல்லை. திருவாசகத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற நடராஜ பெருமானை உணர்வதற்கு நாம் துணை செய்வதற்காக இந்த வகுப்பை சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு திருவருளும் குருவருளும் துணை இருக்கிறது. அன்பர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெருமானை உணரக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த திருவருளையும் குருவருளையும் அருட்குருநாதருடைய திருவடிகளையும் ஞானாசிரிய பெருந்தகளுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழிமைகளாலே மீண்டும் வணங்கி இந்த சிந்தனையை இன்று இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி. ஒவ்வொரு வகுப்பும் துவக்கத்தில் சிவபுராணம், நிறைவில் அச்சோப்பதிகத்தினுடைய நிறைவு பாடல். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேணி உம்மை மடம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் போர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோரே. மணிவாசகரே சொல்றார், திருவாசகத்தை சிந்திக்கிறவங்களை மணிவாசகர் தன்னோட சேர்த்து கொண்ட பாடல் இது. என்னையும் ஒரு பொருளாக்கின ஒரு பதிவு பண்ணலை. ஞானசம்பந்தர் எப்படி எனக்கு நல்ல நல்லன்னு பாடாம அடியார் அவருக்கு நல்ல நல்லன்னு பாடினாரோ, நாம் ஆர்க்கும் குடியல்லோம்னு அப்பர் சாமி எப்படி நான்னு பாடாம நாமனு பாடினாரோ, அதுபோல மணிவாசகர்னு சொல்றாரு நம்மையும் ஓர் பொருளாக்கி. அப்ப நாம இறைவனுக்கு ஒரு பொருளா ஆகிட்டோம். மணிவாசகருடைய திருவாசகம் நம்மை பொருளாக்கும். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோட்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி அழுது அடியடைந்த இன்ப மணிவாசகப் பெருமான் மலரடிகள் சிற்றம்பலம் நம்பாடி நண்பாடி குமாரவற்றை குறை நம்பாடி பிறவியே எட்டில்லை வந்தேன் உள்ளாடி போற்றி மணி கடந்த தூரி கண்ணையே உருவமாகி அழுதடியடைந்த இன்ப மணிவாசகப் பெருமான் மலரடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி.